பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆழ்வார்குறிச்சி இங்கே என்ற அமைப்பு பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டகத்துடன் இணைந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் சிறந்த சிறுகதைகள், கதைகள், கட்டுரைகள், கவிதைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவை சிறந்த முறையில் விமர்சனம் செய்யப்பட்டு வருவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அந்த வகையில் இன்றும் தமிழவன் அவர்களின் நாடு என்னும் சிறுகதை எடுத்துக்கொள்ளப்பட்டு அவை சிறந்த முறையில் விமர்சனம் செய்யப்பட இருக்கிறது. இந்த சிறப்பு விமர்சன கருத்தரங்கத்திற்கு ஆணிவேராக திகழ்ந்து கொண்டிருக்கும் பாளையங்கோட்டை மேலும் சிவசு அவர்களை அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த சிறப்பு விமர்சன கருத்தரங்கில் பங்கேற்றிருக்கும் இலக்கிய ஆர்வலர்கள், பேராசிரியர் பெருமக்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் அனைவரையும் பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டகம் மற்றும் ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பின் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அமர்வானது சில தகவல் பரிமாற்றங்களுக்காக மேலும் சிவசு அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இந்த காணொளி நிகழ்விலே உலகினுடைய பல்வேறு பகுதிகளிலும் தமிழ் இலக்கிய ஆர்வத்தோடு விளங்கக்கூடிய நண்பர்களே, முதலிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது பங்கேற்பாளர்களுடைய ஒரு பங்களிப்பு இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு நிகழ்ச்சியும் தொடர்ந்து ஆக்கபூர்வமாக வெற்றியோடு நடைபெற இயலாது. சாதாரணமாக ஒரு அரசியல் கூட்டங்களிலோ அல்லது இலக்கியத்தை ஒரு பொழுதுபோக்காக கருதி கொண்டிருக்கக்கூடிய சில இலக்கிய கூட்டங்களிலோ அறிவிப்பு செய்யாமலே நமக்கு ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் உட்கார்ந்தால் நாம் வீட்டிலே நாம் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய துன்பத்திலிருந்து சற்று விடுவிப்பு கிடைக்கும் என்கின்ற நிலைமையிலே பலரும் பங்கேற்பார்கள். அது ஒரு கும்பலினுடைய ஆசையை, விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மையிலே இருக்கும். ஆனால் நாம் நடத்துகின்ற இந்த இலக்கிய நிகழ்வுகள் இன்றைக்கு தீவிரமான ஒரு இலக்கிய போக்குகள் உலகெங்கிலும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு தன்மையோடு தமிழ் மொழி சார்ந்திருக்கக்கூடிய இலக்கியங்களும் அதற்கு இணையான முறையிலே நடைபோட வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு விருப்பத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு பெருமிதத்துக்காக சொல்லவில்லை. சல்மான் ருஷ்டி, மார்க்சியோ போன்றவர்கள் அல்லது இன்றைக்கு இலக்கியத்திலே நோபல் பரிசுகள் பெற்றிருக்கக்கூடிய இலக்கிய கர்த்தாக்கள் என்னென்ன மாதிரியான படைப்புகளை உலகத்திற்கு அளித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த அளவிலே ஒப்புமை சொல்லக்கூடிய விதத்தில் அது திறனாய்வு துறையாக இருந்தாலும் சரிதான், நாவல் என்கின்ற தன்மையிலே இருந்தாலும் சரிதான், சிறுகதைகள் என்று இருந்தாலும் சரிதான், உலகமானது தமிழ் இலக்கியங்களுடைய போக்குகளை அண்மை காலத்தில் எவ்வாறு இருக்கிறது என்று ஒரு அவதானிக்கக்கூடிய காலகட்டத்தில்
நம்முடைய பெருமையை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையிலே தமிழவனுடைய படைப்புகள் விமர்சனங்கள் அமைந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த மாதிரியான ஒன்று பிற நாடுகளிலே நிகழுமையானால் அந்த நாட்டினுடைய ஆளக்கூடியவர்கள் அந்த இலக்கிய கர்த்தாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பையும் பாராட்டையும் தெரிவிப்பார்கள். ஆனால் இந்தியாவிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வான் மயிலை விட, கானகத்தில் இருக்கக்கூடிய மயிலை விட வான்கோழிகள் தான் சிறகடித்து தங்களுடைய பெருமைகளை பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. அவற்றையும் விதந்து பாராட்டக்கூடியவர்களாக அரசியல் அல்லது பொதுமக்கள் எல்லோருமே அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு தீவிரமான ஒரு இலக்கிய போக்குகள், அது பற்றிய சர்ச்சைகள் நிகழ வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தினால்தான் ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த இலக்கிய அமைப்பினுடைய அமைப்பாளரும் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் திருவள்ளூர் கல்லூரியினுடைய மேனாள் முதல்வரும் இந்நாள் நிர்வாக அதிகாரியுமான முனைவர் சுந்தரம் அவர்களும் நானும் இணைந்து ஏறத்தாழ 3 ஆண்டுகளாக வாரந்தோறும் புதன்கிழமை என்று தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பை சார்ந்திருக்கக்கூடிய யுவராஜா அவர்கள் நாம் செயல்படக்கூடிய இந்த தளத்திற்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய விதத்திலே அவர்கள் அறிந்திருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்கள் பலரையும் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அவருடைய பெயர்களை எனக்கு துல்லியமாக சொல்ல முடியாவிட்டாலும் நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர்கள் என்கின்ற ரீதியிலே சுந்தரம் நான் 2 பேரும் சேர்ந்து யுவராஜா அவர்களுக்கும் அவர்கள் மூலமாக நமக்கு பங்கேற்க வந்திருக்கக்கூடிய பிற ஈழத்து இலக்கிய ஆர்வலர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியை நான் செலுத்திக் கொள்கின்றேன். இதுபோல உங்களுக்கு வாரந்தோறும் தமிழவனுடைய ஏதோ ஒரு படைப்போ அல்லது விமர்சனத்தினுடைய சிந்தனை துளிகளோ உங்களுக்கு தரப்படும். அவற்றை பின்புலமாக வைத்துக் கொண்டு நீங்கள் வாசியுங்கள். அந்த இலக்கிய ஆக்கத்தோடு உங்களுடைய பயணத்தை தொடரும் பொழுது உங்களுடைய மனப்பதிவுகள் அல்லது அந்த படைப்புகள் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய மன உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீர்களே ஆனால் அது ஒருவேளை கேள்வியாக கூட இருக்கலாம், அல்லது விரிவாக்கம் செய்யக்கூடிய தன்மையிலே மேலும் அதனுடைய அர்த்தத்தை பெருக்கக்கூடிய தன்மையிலாக இருக்கலாம். நீங்கள் அயலகத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அனைவரும் உங்களுடைய மனதிலே இந்த பிரதியை வாசித்தவுடன் என்னென்ன மாதிரியான மன அனுபவங்கள் அல்லது மன பயணங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்றன என்பதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் ஏற்கனவே தமிழகத்திலிருந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் போக ஈழத்திலே இருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் மிகவும் மகிழ்ச்சியோடும் ஒரு நன்றி அறிதலோடும் முதலிலே சொல்லிக் கொள்கின்றேன். சில தகவல் பரிமாற்றங்கள் என்று சொன்னார்கள். 2 விஷயங்களை நாம் சொல்ல வேண்டும். ஒன்று, இன்றைக்கு உலக புத்தக தினம் என்று கொண்டாடினார்கள். இன்றைய தினத்தை உலக புத்தக தினமாக கொண்டாடுகின்றார்கள். இன்னொன்று, தமிழ்நாடு அரசாங்கம் பாரதிதாசனுடைய நினைவாக ஒரு வாரம் பாரதிதாசனை பற்றிய தெரிதல்களை அவர்களுடைய ஆக்கங்களை வைத்துக்கொண்டு பொதுமக்கள் எவ்வாறு அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அதை வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார்கள் என்று சொல்கின்ற விதமாகவும் தமிழக அரசாங்கமானது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. முதலிலே உலக புத்தக தினம் என்று சொல்கிற பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையிலே வாசிப்பே இல்லாதவர்கள் என்கின்ற ஒரு கூட்டம் அதிகமாக இருக்கும். அல்லது தேநீர் அருந்தக்கூடிய கடையிலே அன்றாடம் வெளிவரக்கூடிய தினசரிகளை
நாளிதழ்களை படிக்கக்கூடிய வாசகர்களும் இருப்பார்கள். அதுபோக சில சமயம் நூலகத்திலே சென்று ஏதாவது ஒரு புத்தகத்தை, கதை புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருப்பார்கள். 100 பேர் இருந்தால் ஒரு 5 பேர் தான் உண்மையிலேயே உலகத்திலே இருக்கக்கூடிய இலக்கியங்களை எல்லாம் வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு இருக்கும். என்னை பொறுத்தவரையிலே நீங்கள் எப்படி படித்தீர்கள் என்று கேட்பீர்களேயானால், நான் புகுமுக வகுப்பு என்று சொல்லக்கூடிய கல்லூரியிலே PUC என்று சொல்வார்கள், ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ், அதை படிக்கிற பொழுது எங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய பொது நூலகத்திற்கு சென்றோம். அங்கு இருக்கக்கூடிய நூலகர் ராமசுப்பிரமணியன் என்பவர் கானா சுப்பிரமணியன், வள்ளிக்கண்ணன் போன்றவர்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய பல நாவல்கள் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த நாவல்களை எல்லாம் எடுத்து, இதை யாருமே இங்கு வரக்கூடிய வாசகர்கள் படிப்பதில்லை, நீங்கள் கல்லூரியிலே போய் படிக்கிறீர்கள், இதை படித்து பாருங்கள் என்று எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஆகவே அவருடைய தூண்டுதல் காரணமாக செய்தித்தாள்களையும் கல்கண்டு, அம்புலிமாமா போன்ற இதழ்களை மட்டுமே வாசித்து பழக்கமுடைய நான் ஒரு தீவிரமான இலக்கியத்தை வாசிக்கக்கூடிய ஒரு தன்மையிலே நாம் செல்ல வேண்டும் என்று தூண்டக்கூடிய விதத்திலே இருக்கக்கூடிய சில புத்தகங்களை நான் வாசிக்க தொடங்கினேன். உதாரணமாக மொழிபெயர்ப்பிலே தபால்காரன், அவமான சின்னம் போன்ற நாவல்களை நான் படித்தேன். அதுபோலவே கானா சுப்பிரமணியத்தினுடைய அசுரகணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாவலை நான் படித்தேன். அதுபோக மௌனியினுடைய சிறுகதைகள் சிலவற்றை அங்கு சிறு சிறு புத்தகங்களாக இருக்கிற பொழுது அவற்றை எல்லாம் படிக்க தூண்டினேன். ஆனால் இன்றைக்கு கல்லூரியிலே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர்கள் கூட மௌனி, புதுமைப்பித்தன் என்று வெறுமனே வாயளவிலே சொல்வார்களே ஒழிய, அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஆக்கங்களை, படைப்புகளை படித்திருப்பார்களா, படித்திருந்தாலும் அவற்றை உள்வாங்கிக் கொண்டிருப்பார்களா என்று எனக்கு ஒரு சந்தேகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே உலக புத்தக தினம் என்பது தமிழகத்தை பொறுத்தவரையிலே வாசிப்பே இல்லாதவர்களிடம் இருந்தும், செய்தித்தாள்களை வாசிப்பவர்களிடம் இருந்தும், அம்புலிமாமா, கல்கண்டு போன்ற ஒரு மகிழ்ச்சியூட்டக்கூடிய ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட நிலையில புத்தகங்களை வாசிக்கிறார்கள் என்று சொன்னால், பேருந்திலே பயணம் செய்யக்கூடிய ஒருவர் ஒரு வாழைப்பழம் ஒன்றை சாப்பிடுகிறார். வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய உள்ளே உள்ள சுளையை சாப்பிட்டு விட்டு தொலியை தூர வீசி விடுவதைப் போல அவர்கள் படித்திருக்கக்கூடிய புத்தகங்கள் லேசாக வாசித்து விட்டு அவற்றை மறந்து வெளியே தள்ளக்கூடிய நிலையிலே தான் இருக்கிறார்கள். தமிழை பொறுத்தவரையிலே அல்லது எங்களை பொறுத்தவரையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், புத்தக தினம் என்பது உலகத்திலே இருக்கக்கூடிய சிறந்த ஆக்கங்களை நமக்கு ஆங்கிலம் அல்லது அந்த மொழி தெரியாவிட்டாலும் கூட அவற்றை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிற பொழுது அவற்றை நாம் வாசிக்க வேண்டும். அதுதான் உண்மையிலே உலக புத்தக தினத்திலே நாம் மேற்கொள்ள வேண்டிய மிக பெரும் ஒரு பெரிய செயல். இரண்டாவதாக, தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. பாரதிதாசனுடைய பிறந்த நாளை ஒட்டி ஒரு வாரம் பாரதிதாசன் விழா என்று அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். எனக்கு என்னமோ இந்த பாரதிதாசன் விழா பற்றி அறிவிப்பு வருகிற பொழுது அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள், கவியரங்கங்கள் மூலமாகவும் பட்டிமன்றங்கள் மூலமாகவும் சொற்பொழிவுகள் மூலமாகவும் இவற்றை நாம் பாரதிதாசனுடைய கருத்தினை பரப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய பட்டிமன்றங்களை பார்த்தால் அவை நம்முடைய வாசிப்புக்கும் அல்லது யோசிக்கக்கூடியதற்கும் ஏதாவது வேலை தருகிறதா என்று நினைத்து பார்த்தால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் தாக்கி கொண்டும் அல்லது தேவையில்லாத நகைச்சுவை துணுக்குகளை வெளியிட்டு கொண்டும் கேட்கக்கூடியவர்களை பரவசப்படுத்துவார்களே ஒழிய பாரதிதாசனுடைய கருத்தினை அவர்கள் முன்வைப்பார்களா? மேலும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை அரசாங்கம் நேரடியாகவே நடத்துவதில்லை. ஒவ்வொரு மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய சில கான்ட்ராக்டர்களிடம் அவற்றை ஒப்படைத்து விடுவார்கள். அந்த கான்ட்ராக்டர் என்ன செய்வார் என்று சொன்னால், அவர் தனக்கு வேண்டிய ஒரு முதலில் எடுத்துக்கொண்டு அதற்கு பின்னாலே தான் எந்த விதமான எதிர்ப்பும் கேள்வியும் கேட்காத சில பேச்சாளர்களை அமர்த்தி கொண்டு தானும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்கின்ற மாதிரி
தானும் பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கும் ஏதோ ஒரு அளவுக்கு கொடுத்து விடுவார்கள். இவர்கள் நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறதே என்கின்ற தன்மையிலே பேசி விடுவார்கள். ஆனால் பாரதிதாசனுடைய அடிப்படை தன்மையை நீங்கள் எல்லாம் அவருடைய இரண்யன் அல்லது இணையற்ற வீரன் அல்லது அவருடைய பாடல் தொகுப்புகள், அவருடைய மணிமேகலை, கண்ணகி வெண்பாய் என்று பழைய காவியங்களை மறு பார்வையோடு பார்த்திருக்கக்கூடிய இலக்கியங்களை எல்லாம் இவர்கள் பேசுவார்களா? கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், அங்கே புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவது இல்லை என்ற அந்த கருத்தினை பெண் உரிமையோடு பெண்ணிய நோக்கோடு இவர்கள் பரிமாறுவார்களா? அதையெல்லாம் சொல்வார்களா? அல்லது சொன்னதை கேட்கக்கூடியவர்கள் வாங்குவார்களா, உள்வாங்குவார்களா என்பதெல்லாம் சந்தேகம்தான். ஆனாலும் கூட மற்ற அரசுகள் செய்யாத ஒன்றை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசானது, பாரதியாரை பற்றிய விழாக்களை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் பாரதிதாசனை பற்றிய ஒரு விழிப்பு உணர்வு, பாரதிதாசன் என்கின்ற ஒரு புலவன் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடியவர் பாரதியாருடைய கருத்தினை ஒட்டி அவர் கதர்பாட்டு என்று எழுத ஆரம்பித்தானும் பின்னாலே சமூக பொருளாதார சீர்திருத்தத்தை அவருடைய ஒரு பாடல் வரியை நாம சொல்லும் போது நமக்கே அதிர்ச்சியாக இருக்கும். கொலை வாடினை எடடா மிக கொடியோசம் செயல் அறவே என்று சொல்லுவார். எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை சுரண்டி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை ஜீவிதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் மேல் எவ்வளவு கோபம் கொண்டிருக்கின்றார் என்பதையெல்லாம் பார்க்கின்றோம். பழைய காவியங்களில் இருக்கக்கூடிய காப்பியங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு 20ஆம் நூற்றாண்டிலே அவற்றை எவ்வாறு மறுசீரமைப்பு செய்யலாம், நாம ரீரைட்டிங் ரீமேக்கிங் என்று சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி 21ஆம் நூற்றாண்டு வாசகர்கள் எப்படி அவற்றை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தலாம் என்பதெல்லாம் பாரதிதாசன் பாரதியாரிடமிருந்து ஒரு என்ன சொல்றது, பாரதியாரை நாம ஒரு தேசிய கவியாக எடுத்துக்கொள்வோமே ஆனால் ஒரு திராவிடத்தினுடைய கவிஞனாக பாரதிதாசன் விளங்குகிறார். ஆகவே பாரதிதாசனை அந்த அளவிலே இவர்கள் அணுகுவார்களா என்பதும் எனக்கு ஒரு ஐயப்பாடுதான். ஆகவே ஆங்காங்கு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் பாரதிதாசனுடைய விழாவை ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் பாரதிதாசனுடைய ஆன்மா அல்லது பாரதிதாசனுடைய உள்கிடக்கை இந்த தமிழ் சமுதாயத்தை பொறுத்தவரையிலே இந்த தமிழ் சமுதாயம் உலக நாடுகளோடு எவ்வாறு உறவாட வேண்டும் என்கின்ற நிலைமையை எல்லாம் அவர் தன்னுடைய கவிதைகளிலே, உரைநடையிலே, நாடகங்களிலே அமைத்திருக்கிறார் என்று இந்த பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், கவியரங்கிலே கவிதைகள் பாடக்கூடிய கவிஞர்கள் சற்று மனதிலே உள்வாங்கி கொண்டு நாம் வாங்கக்கூடிய அந்த பணத்திற்கு தகுந்தபடியான ஒரு பலனை விளைவிக்கக்கூடிய முறையிலே தங்களுடைய பணியை செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு ஆசை எனக்கு இருக்கின்றது. ஆனால் என்ன மாதிரி அந்த ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா என்பது அந்த ஒரு வாரம் கழிந்த பின்னாலே நடந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளைத்தான் அவதானித்து நாம் ஒரு முடிவிற்கு வர வேண்டும். ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பாரதிதாசனுடைய உள்மனதை, இந்த தமிழ் சமுதாயத்தை 21ஆம் நூற்றாண்டில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பிய அந்த ஆசை கனவை இந்த பேச்சாளர்கள் வெளிப்படுத்துவார்களா என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் இவர்கள் பாரதிதாசனுடைய படைப்புகள் எல்லாவற்றையுமே படித்திருப்பார்களா என்பது கூட எனக்கு சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. அந்த அளவிலே ஓரளவுக்கு இந்த ஆண்டு முதலாவது பாரதிதாசனை பற்றிய ஒரு விழிப்பு உணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நிலையிலே இந்த 2 தகவல்களை உங்களுக்கு நான் பரிமாறிக்கொள்கின்றேன். அடுத்ததாக நாம வர வேண்டியது நாடு என்கின்ற இந்த வாரத்திற்கு வைத்திருக்கக்கூடிய ஒன்று. இந்த நாடு என்று சொல்கிற பொழுது அவற்றை நம்முடைய பங்கேற்பாளர்கள் அதனுடைய பல்வேறு விதமான பரிணாமங்களை நமக்கு எடுத்துரைப்பார்கள். அதாவது இந்த நாடு என்கின்ற கதைப்பிரதியினுடைய ஒரு ஒளி கீற்று அல்லது ஒரு தீப்பொறி நம்முடைய சங்க இலக்கியத்திலிருந்தே தொடங்குகின்றது. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய புறநானூரிலே தமிழனுடைய தன்மை எப்படியெல்லாம் இருந்தது, ஆனால் இன்றைக்கு அதே பெருமை பாரம்பரியத்திலே வந்திருக்கக்கூடிய தமிழர்கள் வெளிநாடுகளிலே தமிழ் மொழி பேசுகிறார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக
அவர்கள் எவ்வளவு தூரம் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆக தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் அகதிகள் என்கின்ற ஒரு சட்டகத்தை நாம் வைத்துக் கொண்டு இது ஏதோ தமிழ் மொழி பேசக்கூடியவர்களுக்கு மட்டும் நிகழக்கூடிய ஒன்று அல்ல. அது ஆப்பிரிக்காவிலே வசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவிலே வசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் புலம்பெயர்ந்தவர்களாக மாறுகிற பொழுது அந்த மொழி பேசக்கூடிய மக்களாலேயே எவ்வாறு அவர்கள் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு உரிய மதிப்பை பெறாமல் இருக்கிறார்கள். அந்த ஒன்றைத்தான், அதாவது புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அகதிகள் தாங்கள் வாழக்கூடிய இடங்களிலே என்னென்ன மாதிரியான அவலங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை ஒரு உலகளாவிய நிலையிலே மிகப்பெரிய பரந்த அளவிலே இந்த நாடு என்கின்ற கதைப்பிரதியானது எனக்கு முன்வைக்கின்றது. இதை படிக்கின்ற பொழுது எனக்கு புறநானூற்று செய்யுள் வருகின்றது, கலிஞ்சத்து பரணி செய்யுள். எனக்கு அந்த கலிஞ்சத்து பரணி என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கிய வகைமை எனக்கு நினைவிலே வருகின்றது. இவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு இன்றைக்கு ஒரு நாட்டிலே இருந்து இன்னொரு நாட்டிற்கு புலம்பெயர்ந்து அகதிகள் என்று வாழக்கூடியவர்கள் என்னென்ன மாதிரியான அவமதிப்புகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாம தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால், இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகள் எல்லாமே தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் தான். ஆனால் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே அவர்களால் வாழ முடியவில்லை. ஏனென்றால் அவர்களை வேறு விதமான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்படியாக எல்லோருமே ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறார்கள். அப்ப அரசாங்கம் என்ன செய்கிறது? அவர்கள் வாழக்கூடிய இடங்களை நகரத்திலிருந்து அல்லது மக்கள் வாழக்கூடிய பொது இடங்களிலிருந்து தனியாக ஏதோ ஒரு இடத்திலே அவர்களுக்கு என்று ஒரு முகாம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நாம பாளையங்கோட்டையிலே இந்த மாதிரியான அகதிகள் முகாம்கள் இருப்பதை நான் பார்க்கின்றேன். ஏன், அவங்களும் தமிழ் மொழி பேசக்கூடியவங்க தானே, நம்மோடு கலந்தால் என்ன என்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு வரும். ஆனால் அரசாங்கமும் இங்கு இருக்கக்கூடிய தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களும் அவர்கள் அகதிகள் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கிறார்களே ஒழிய அவர்களை மனிதர்கள் என்று பார்ப்பது இல்லை. அப்ப புலம்பெயர்ந்து ஏதோ ஒரு காரணத்தினாலே, புலம்பெயர்தல் என்பது வருமானத்திற்காக போகலாம், பணம் ஈட்டுவதற்காக போகலாம், அல்லது வேறு விதமாக ஒரு போர் காரணமாக தன்னுடைய இடத்தை விட்டு வெளியிடங்களுக்கு போகலாம். அப்படி புலம்பெயரக்கூடியவர்கள் என்னென்ன மாதிரியான அவலங்களை எல்லாம் இன்றைக்கு நிகழ்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மோசம் அவர்கள் எவ்வாறு தங்களை விடுவித்துக் கொள்ளப் போகிறார்கள் என்ற எதிர்கால கேள்வியும் நமக்கு வருகின்றது. மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ளவர்கள் கூட இன்றைக்கு நிகழ்காலத்திலே மிகவும் அல்லலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இவர்கள் மற்ற மனிதர்களைப் போல ஒரு மதிப்போடு வாழக்கூடிய தன்மை, ஒரு சூழல் எப்பொழுது உருவாகும் என்ற எதிர்கால கேள்வியையும் நமக்கு கேட்கக்கூடிய அளவிலே இந்த நாடு என்கின்ற இந்த சிறுகதை பிரதியானது என்னுடைய உள்ளத்திலே சில சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறது. ஆகவே இதற்கு மேலும் நான் கதைக்கு உள்ளாக செல்லவில்லை. இவற்றை பற்றி நாம் எல்லாருமே விவாதிக்க வேண்டும். அதற்கு முன்னாலே யுவராஜா அவர்களோ, பாத்திமா அவர்களோ, லீமா அவர்களோ அல்லது பிற ஈழத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த கதையை நீங்கள் வாசித்து இருப்பீர்களேயானால் உங்களுடைய மனதிலே தோன்றக்கூடிய சில கேள்விகளை அல்லது முன்னெடுப்புகளை, சில சந்தேகங்களை நீங்கள் வைப்பீர்களேயானால் பின்னாலே வரக்கூடியவர்கள் அதை தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு ஒரு வசதியாக, வாய்ப்பாக இருக்கும். ஆகவே இந்த ஒரு முன்மொழிதலோடு என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு இப்போ நாம முதலிலே புதிதாக வந்திருக்கக்கூடிய மட்டக்களப்பை சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் இந்த கதையை வாசித்தவுடன் அல்லது பொதுவாக அவருடைய மனதில் என்ன கேள்வி இருக்கிறதோ அவற்றை சந்தேகங்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களிடத்து முதலில் நான் கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக வந்தவர்கள் அல்லது பாத்திமா, நீங்க உங்களோட கருத்துக்களை முன்வைங்க. பாத்திமா. வணக்கம் சார். நல்லதுமா, சொல்லுங்க. நாடு எனும் சிறுகதையை வாசித்த போது எனக்கு ஞாபகத்தில் வந்தது 1970களில் ஈழத்தில் ஏற்பட்ட இனக்கலவரம்.
இக்கலவரம் காரணமா தமிழின மக்கள் பல மேற்குலக நாடுகளுக்கு, கீழத்தேய நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்றார்கள். அதாவது ஈழத்திலே இருந்து இந்தியாவுக்கு சென்று அங்கிருந்து கனடா, லண்டன், சிங்கப்பூர், மலேசியா என பல நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து அங்கு தொழில் பெற்று, கல்வி அறிவு பெற்று, குடியுரிமை பெற்று இன்றும் வாழ்ந்து வந்து கொண்டிருக்காங்க. அவ்வாறேதான் நாடு என்னும் சிறுகதையில் வரும் சுந்தரராஜன் என்னும் கதாபாத்திரமும். மலாயாவில் உள்ள ஒருவர் தான் சுந்தரராஜன். அவர் மலேசியா, சிங்கப்பூர் நாட்டு பிரச்சனை ஏற்பட்ட காலத்தில் நண்பர்களினது உந்துதலால் சிங்கப்பூர் நாட்டிற்கு குடியேறி 5 ஆண்டுகள் வாழ்ந்து வந்த நிலையில் அங்கிருந்து விரட்டப்பட்டு இந்தியாவில் சென்னைக்கு அனுப்பப்படுகின்றார். அங்கு பர்மாவில் இருந்து அகதியாக வந்த பெண் ஒருவரை திருமணம் செய்கின்றார். இவர் ஒரு மரபு கவிதை படைப்பாளி. இவருக்கு உள்ள மொழி உணர்வு, தமிழ் பற்று காரணமாக 3 மரபு கவிதைகளை எழுதி வெளியிட்டார். பின்னர் பணத்தினை செலவு செய்து அச்சகம் ஒன்றினை தொடங்கி திருமண அழைப்பிதழ்களை நல்ல தமிழில் அச்சடித்து கொடுக்கப்படும் என விளம்பரம் செய்து அச்சகத்தினை நடாத்தி பணம் சம்பாதிக்கிறார். கஷ்டம் வந்த போது, காசுக்கு வழி இல்லாம போன போதும் அவருடைய மனைவி அவரு கூடவே இருந்தார். அவரை விட்டு ஓடி போகாமல் மனைவி தனது சிறுவயது பர்மா கனவுகளை கண்டு கசப்பால் காரி உமிழ்வதை வாடிக்கையாக கொண்டாள். சுந்தரராஜன் தூக்கத்தில் ஒரு கனவு காண்கிறார். அது பயப்பாட்டம் நிறைந்த ஒரு கனவாக உள்ளது. அந்த கனவினை சொல்ல கதாசிரியர் பயன்படுத்திய சொற்கள் அழுத்தமான சொற்களாகவும் அச்சமூட்டக்கூடிய சொற்களாகவும் உள்ளது. அந்த மனிதனின் மேலாடை இல்லாமல் கைகள் புதர் போன்ற கருப்பு மயிர், பெரிய மீசை, சிவந்த கண்கள் என பயங்கர தோற்றம். குழந்தை இடுப்பில் உள்ள வாளை எடுத்து பிளத்தல். அதில் சொல்லப்படும் வசனம், குழந்தை வாளின் நிழலை பிடிக்காதபடி அதன் உடலை பிளந்து புதைத்து விட்டு வா. இவ்வாறான அச்சமூட்டும் கனவாகவும் அழுத்தமான சொற்களை கொண்டும் படைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சுந்தரராஜன் மூதாதையர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆங்கிலேயர்களால் மலாயா நாட்டிற்கு விரட்டப்பட்டவர்கள் என்பதை குறிப்பிடப்படுகின்றது. அவர்கள் அது கஷ்டங்களும் பிறப்பு செய்திகள் என்பன அறிய கிடைத்த போது இவ்வாறு இனக்கலவரத்தில் ஈழத்து மக்களுடைய புலம்பெயர் வாழ்வை நினைவுபடுத்துவதாக இந்த நாடு எனும் சிறுகதை எனக்கு இருந்தது. கேள்வி கேட்டு விலகி கேள்வியுடன் விலகி சென்ற பாத்திமா இப்ப பேச கற்றுக்கொண்டார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது உண்மையிலேயே ஒரு சிறுகதை பிரதி என்பது அந்த கதையை மட்டும் நம் மனதுக்குள் கொண்டு வருவது இல்லை. அதனுடைய உண்மையான பயன் அல்லது உண்மையான விளைச்சல் என்பது இன்றைக்கு ஃபாத்திமா அவளுடைய அந்த உரையிலே இருந்து நாம தெரிந்து கொள்கிறோம். அதுல ஏதோ ஒரு விதமான அனுபவத்தை அந்த கதை சொல்லி அந்த பிரதிக்குள்ளே சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த கதை பிரதி வாசிக்கக்கூடிய வாசகனோடு அவனுடைய மனதுக்குள் ஏதோ ஒரு பொறியானது அதே பயணத்தை உண்டாக்கி இருக்கும். அந்த பயண அனுபவத்தை நம்மோடு அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இதுதான் அது அவனுடைய முதல் படிநிலை என்று சொல்வது. ஒரு கதைப்பிரதியை நீங்கள் வாசிக்கிறீர்கள், அந்த கதைப்பிரதி அதனோடு முடிந்து விடுவது இல்லை. அந்த கதைப்பிரதியானது வாசிக்கக்கூடிய உங்களுடைய மனதுக்குள் உங்களோடு வாழ்க்கையோடு தொடர்புடைய வேறொரு கதையை அது உருவாக்கி கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த செயலை நாடு என்கின்ற தமிழவனுடைய இந்த சிறுகதை பிரதி பாத்திமா அவரிடம் உருவாக்கி இருக்கிறது. அது இந்த கதை பிரதியினுடைய ஒரு பல வெற்றிகளுள் ஒரு வெற்றி என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த கதை ஏற்படுத்திய உங்களுடைய மன அனுபவத்தை நீங்கள் புலப்படுத்தி இருக்கிறீர்கள். இரண்டாவதாக இதிலே வரக்கூடிய அந்த சொல் அமைப்புகள், அந்த மொழி நடை என்று நாம சொல்லுவோம் இல்லையா, அந்த மொழி நடை என்பது அந்த கதைக்குள் வரக்கூடிய பேசுபொருளை மேலும் விளக்குவதற்கு பின்புலமாக அந்த மொழி நடையானது அமைந்திருக்கிறது. நமக்கு ஒரு அவலம் இந்த கதையினால் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த அவலத்தை அல்லது ஒரு மகிழ்ச்சியை, அந்த மகிழ்ச்சியை அந்த மெய்ப்பாடு என்று சொல்லக்கூடிய என்வகை சுவையையும் ஒரு கதை பிரதி அதனுடைய மொழி நடையினாலே வாசகனுடைய மனதிற்கு என்ன செய்ய வேண்டும்,
இடம்பெயரச் செய்ய வேண்டும். அதையும் அவர்கள் பாத்திமா அவர்கள் குறிப்பிட்டார்கள். நான் இவ்வளவு தூரம் பாத்திமாவை பற்றி சொல்வதற்கு அவர்கள் முதலிலே வெறும் கேள்விகளாக அல்லது ஒன்றிரண்டு வார்த்தைகளோடு முடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அந்த கதை ஏற்படுத்திய தன்னுடைய வாழ்க்கை பயண அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். தன்னுடைய வாழ்க்கை பயணம்னா பாத்திமா அவருடைய வாழ்க்கை பயணம் அல்ல, அவர்கள் உணர்ந்திருக்கக்கூடிய அல்லது அவர்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒன்றை நமக்கு இந்த கதையின் மூலமாக பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சீரிய வளர்ச்சியாக நான் கருதுகின்றேன். அடுத்தால வேறு யாராவது நமக்கு லீமா போன்றவர்கள் இருக்கிறாங்களா? புதிதாக வந்தவர்கள் சனோபர் ரிஸ்னா, உங்களோட மன எண்ணத்தை மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. ஒண்ணும் இதுல ஒண்ணும் பெரிய நம்ம இதாக்க போறது இல்லை. சொல்லுங்க சீமா லீமா. நாடு என்று சிறுகதை வாசிச்சதுல அதுல வந்து அவர் வந்து கடும் அந்த 73 வயதாகியும் அவர் அந்த மீன் வாங்க போன இடத்தில் செல்லுங்களின் மலேசியாக்காரர் என்று சொன்னது அவருக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ஐயோ 73 வயதாகி நம்ம இன்னும் அவங்க தமிழ்நாட்டுல ஏற்றுக்கொள்ளலையே என்ற ஒரு கவலையில தான் அவர் திருப்பி மலேசியா போறது என உணர முடிஞ்சது ஐயா. அடுத்தது வந்து அந்த பாதி எரிந்த உடலோட பெண்கள்ல சடலம் கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னாங்க. அதுல 2 பேர் பேசிட்டு போறாங்க. அந்த வடநாட்டு பையன்களை தான் 4 பேரை தொங்க விட்டுருக்காங்கன்னு சொல்லி. இப்ப வடநாட்டாக்களும் வந்து தமிழகத்துல தொழிலுக்காக தன்னிடம் பெயர்ந்து வர்றாங்க. அப்ப அவங்களுக்கும் அங்க அந்த பிரச்சனை ஒன்று இருந்திருக்கு ஐயா. மற்றது வந்து அவர் கடைசி வரையும் அந்த இந்த வாழல இருந்த குழந்தைகளை நினைவு அவருக்கு வந்து போறது எனக்கு அது ஒரு குழப்பமா இருந்துச்சு ஐயா. ஏன்னா இவ்வளவுதான் நான் அந்த கதையில விளங்கிட்டேன். ரொம்ப அருமை. அவங்க இந்த வாழால் வந்து அந்த வாழினுடைய நிழல் கூட அதன் மேல் படாதபடி நீ கீறி புதைத்து விட்டு வா என்று சொன்னது ஒரு கனவு காட்சியாகத்தான் அதில் சொல்லப்படுகிறது. ரொம்ப அருமையாக லீமா அவர்களும் சொன்னார்கள். வேறு யாராவது தங்களுடைய நீங்க படித்த உடனே சொல்லுங்க. நான் ரிஸ்னா அப்துல் லத்தீப், இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில BA செஞ்சு கொண்டிருக்கேன், லெவல் 4. சரி. இது வந்துகிட்டு யுவராஜன் சார் வழிகாட்டலின் கீழே தான் நாங்க இன்றைக்கு இந்த கருத்தரங்குல ஃபர்ஸ்டா ஜாயின் ஆகிருக்கோம். எங்களுக்கு இது சம்பந்தமான முன் அனுபவங்கள் எதுவும் இல்ல, சார் வழிகாட்டுதல் கீழ்தான் நாங்க ஃபர்ஸ்டா ஜாயின் ஆகின. அதனால இது சம்பந்தமான எந்த ஒரு முன்னறிவும் இல்லாததால எங்களுக்கு இது புதுசு மாதிரி இருக்குது சார். அடுத்த கருத்தரங்குகளை நாங்க கட்டாயம் இது சம்பந்தமான அனைத்து அறிவுகளோடையும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க விளக்கங்க கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யறோம் சார். ரொம்ப நல்லதும்மா. எனக்கு இது புதுசா இருக்கிறதால இன்னைக்கு கொஞ்சம் கடினமா இருக்கு, எதுவுமே விளங்காத மாதிரி இருக்கு. அதாவதுமா நாம இதற்கு முன்னால படிச்சிருக்கக்கூடிய சிறுகதைகளோ அல்லது நாவல்களோ அந்த ஆசிரியன் ஏதாவது ஒரு கருத்தை சிறுகதைன்னு சொன்னா ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல வருவார். அந்த ஆசிரியன் படைப்பாளி என்ன கருத்தை சொல்ல நினைக்கிறானோ அதைத்தான் வாசகனும் உள்வாங்கி கொண்டு இதுதான் ஆசிரியருடைய கதையினுடைய கருத்து என்று சொல்லிடுவான். ஆனா அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஏகமுகமாக இருக்கிறது. இந்த கதை பிரதியானது ஒற்றை அர்த்தத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனா இப்ப நாம உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த சிறுகதைகளை எல்லாம் வாசிக்கிற பொழுது ஒரு கதையானது கதைன்னு நம்ம சொல்றோம்னா கதை பிரதி டெக்ஸ்ட்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு கதை பிரதியானது ஒற்றை அர்த்தத்தை மாத்திரம் தருவது இல்லை, பல்வேறு விதமான அர்த்தங்களை படிக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகனும் அவனவனுடைய மன இயல்புக்கு ஏற்ப பெறக்கூடிய அளவிலே அந்த கதை பிரதியானது அமைந்திருக்கும். அப்ப ஏகத்துவம் என்ற ஒரு தன்மையிலிருந்து விலகி இப்பொழுது என்ன ஆயிருது, பன்முகத்தன்மை உடையதாக ஒரு கதை பிரதி ஆகிவிடுகிறது. அப்ப இந்த மாதிரி பன்முகத்தன்மை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதுல சிறுகதைக்குள்ள பல்வேறு விதமான உத்திகளை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த உத்திகளை பயன்படுத்தக்கூடியது போது அந்த படைப்பாளி அந்த கதையை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இது எப்படியெல்லாம் பல்வேறு விதமான அர்த்தங்களை தர முடியும் என்கின்ற ஒரு முன் எண்ணத்தோடு அல்லது ஒரு முன் திட்டமிடுதலோடு அந்த கதையை உருவாக்கி இருப்பார்.
தமிழ் மொழியிலே வந்திருக்கக்கூடிய சிறுகதைகள் எல்லாமே ஆனா இப்ப ஒரு கதையை நீங்க என்ன செய்றீங்க, ஒரு பெண் வாசிக்கிறாங்க அல்லது ஒரு ஆண் வாசிக்கிறாங்க அல்லது ஒரு வயதான ஒருத்தர் வாசிக்கிறாரு அல்லது ஒரு உளவியல் அறிவை பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தர் வாசிப்பாரு அல்லது மார்க்சிய சிந்தனை உடைய ஒருத்தர் அந்த கதையை வாசிப்பாரு. அந்தந்த சிந்தனை புலத்தோடு பின் அணியிலே வாசிக்கக்கூடிய அந்த வாசகன் தன்னுடைய பார்வைக்கு ஏற்ப என்ன மாதிரியான அர்த்தங்களை அந்த கதைப்பகுதியிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் தமிழவனுடைய நான் அறிந்த வகையிலே பிற சிறுகதை ஆசிரியர்களிடம் இருந்து வேறுபடக்கூடிய ஒரு இடமாக நான் கருதுகிறேன். பிற ஆசிரியருடைய படைப்புகள் எல்லாம் படைப்புகள் தான், ஆனால் ஒற்றை அர்த்தத்தை தரக்கூடிய விதத்திலே தான் அவை அமைந்திருக்கும். ஆனால் தமிழவனுடைய சிறுகதை பிரதிகள் வாசிக்கக்கூடிய வாசகனுடைய மனோநிலைக்கு ஏற்ப வெவ்வேறு விதமான அர்த்தங்களை எல்லாம் நான் வெவ்வேறு அர்த்தங்களை கொடுக்கிறேன் என்று அது என்ன செய்யாது, கோஷமிடாது, பிரச்சாரம் பண்ணாது. வாசகனே புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அந்த கதைப்பிரதியானது அமைந்திருக்கும். இதுதான் நீங்க இந்த ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தமிழவனுடைய சிறுகதைகள்ல அவர் ஒன்னொன்னும் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லியிருப்பார். அது நமக்கு பின்னாலே வர ஈழம் மட்டக்களப்பிலிருந்து வேற யாராவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லலாம், இல்லாட்ட நம்ம வளமையாக பேசக்கூடியவர்கள் சொல்லுவார்கள். வேற யாராவது இருக்கீங்களா? என்னன்னா நீங்க படிச்சு வர்றது உங்களுடைய சொல்றேன். இப்போ நாம இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அந்தோணிராஜ் அவர்கள் இப்பொழுது நமக்கு வருவார்கள், தன்னுடைய மன கருத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அந்தோணிராஜ் இருக்கீங்களா? அந்தோணி, வேறு யாராவது நம்ம பகுதி அவர் போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். வேறு யாராவது நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லலாம். ஐயா வணக்கம். சொல்லுங்க கலை. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, எனக்கு இந்த தலைப்பை பார்த்த உடனே நம்ம வள்ளுவர் தான் ஞாபகத்துக்கு வந்தாரு. உரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறள் ஞாபகத்துக்கு வந்தது முதல்ல. இப்போ அந்த குறளை மைண்ட்ல வச்சுட்டுதான் நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். அதனாலேயே எனக்கு இங்கேயும் அதே போல பல சிக்கல்கள் பேசப்படுது. உதாரணத்துக்கு அம்பேத்கரை பற்றி, அப்புறம் ஒரு வித பாகுபாடு சூத்திர பயலே அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை அதுல நம்ம பாக்குறப்பவும் ஒரு நாடு அப்படிங்கிறது என்ன மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த கதையமைப்பு இருப்பது போல் எனக்கு ஒரு எண்ணத்தை தருகிறது ஐயா. அதுக்கப்புறம் இன்னொன்னு, அந்த உப்பள்ள தொழிலாளர்களை பத்தி ஒரு 9வது பக்கத்துல, அதாவது உப்பள்ள தொழிலாளர்களினுடைய உடலும் கடலினுடைய இதுவும் நேர்கோட்டுல செல்லுதுன்னு சொல்றாங்க. அந்த ஒரு வரியில எனக்கு என்ன மனசுல பிடிபடுது அப்படின்னா, மொத்த உலகத்திலையும் உழைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கு. பட் அந்த உழைப்புக்கு சரியான தகுந்த ஒரு ஏற்புடையது கிடைக்கா அப்படின்னா இல்ல அப்படிங்கிறத அந்த வரி அழகா சொல்லியிருந்தாரு. அது நம்ம கையில புத்தகமா இல்லாதனாலதான் இது கொஞ்சம் இதா இருந்ததுங்க ஐயா. நன்றி ஐயா. கதை அவர்கள் இந்த கதையை அவங்க ஒரு தமிழ் இலக்கியம் அல்லது செவ்விலக்கிய அந்த இலக்கியங்களை வாசிக்கக்கூடிய ஒரு வாசகராக நம்மளால சொல்றார். திருக்குறள் அப்படிங்கிற ஒன்று இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா மக்களாலும், அதுவும் இந்தியாவை பொறுத்தவரையிலே தலைமை அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் எங்கு சென்றாலும் அது வேணுமோ வேண்டாமோ அவர்கள் திருக்குறளை பற்றி பேசி தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறார்கள். அப்ப அது உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒன்று. அதுல நாடு என்பது உரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு அப்படிங்கிற ஒன்று சொல்வார்கள். அந்த நாடு அப்படிங்கிற அந்த வள்ளுவம் வகுத்த ஒரு விதியானது
இன்றைக்கு தமிழ் மக்களிடம் எப்படியெல்லாம் வித்தியாசப்பட்டு அவர்கள் அதிலிருந்து பிரிந்து போய் இருக்கிறார்கள். ஆனா நீங்க இன்னொன்னு கலை சொல்லுகிற பொழுது எனக்கு ஞாபகத்துல வந்தது, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை என்னால சொல்ல முடியும். தமிழ்நாட்டு மக்களை நீங்க ஜாதியினால பிரிச்சிடலாம், மதத்தினால பிரிச்சிடலாம், ஆனால் ஊர்களை வைத்துக் கொண்டும் பிரித்திடலாம். ஆனால் அவர்களை ஒரு சேர ஒன்றுபட செய்வது என்பது அவர்கள் பேசக்கூடிய அந்த தமிழ் மொழியை நீங்கள் கையிலே எடுப்பீர்களேயானால் நிச்சயமாக பிளவுண்டிருக்கக்கூடிய தமிழ் சமுதாயம் ஒன்று இணைந்து விடும். இதை நான் எப்படி ஒரு இதா சொல்றேன்னு சொன்னா, ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நம்ம கலித்தொகையில எல்லாம் பார்த்திருக்கலாம், ஏறு தழுவுதல் என்று சொல்வார்கள். அந்த ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய தமிழ் மரபோடு ஒட்டி போயிருக்கக்கூடிய தங்களுடைய தமிழ் மொழி பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டை அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொழுது ஜாதியை விட்டுவிட்டு, மதத்தை விட்டுவிட்டு, வயதை விட்டுவிட்டு எல்லா தமிழ் மொழி பேசக்கூடியவர்களும் ஒன்றிணைந்து தமிழகம் முழுவதுமே ஒரு பெரிய எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். அப்போ தமிழ் மொழியினுடைய ஒன்றாக இருக்கக்கூடிய தமிழ் பாரம்பரியத்திற்கு யாராவது பங்கம் விளைவிப்பார்களே ஆனால் அது ஒன்று சேரக்கூடிய கூட்டமாக இருக்கும். அந்த ஒன்று எனக்கு இப்பொழுதும் இந்த கதையானது நினைவுபடுத்துகிறது. அது கலையவர்கள் அந்த திருக்குறளோடு பொருத்தி பார்த்ததுனால எனக்கு ஞாபகத்திலே வருகிறது. இப்பொழுது அந்தோணிராஜ் அவர்கள் தன்னுடைய கருத்தினை ஒரு 10 மணித்துளிகள் பேசும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த நாடு கதையை படிக்கும்போது எனக்கு நம்ம ஒரு எப்பேற்பட்ட ஒரு இலக்கிய பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கிறோம், நம்ம எப்பேற்பட்ட ஒரு இனம். ஆனால் இன்று அந்த இனம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு உள் அமைப்பிலையும் சரி அல்லது நம்ம புலம்பெயர்வு நிலையிலையும் சரி நாம் எப்படி கொஞ்சம் ஒரு கூட்டமாக இன்னைக்கு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக சொல்லுதோ அப்படின்னு தோணுது. அந்த அழகா புறநானூற்றில் இருக்கக்கூடிய 74வது பாட்டு, குளவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும் ஆளன்று என்று வாளின் தப்பார் அப்படிங்கிற அந்த புறநானூறு பாடலடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு குழந்தை இறந்து பிறந்தாலும் அதை வாளால கீசி புதைக்கிற வழக்கம். அந்த கனவு இவருக்கு வருது, திரும்ப திரும்ப வருது, கதை முடிகிற வரைக்கும் வருது. அப்போ நம்ம சங்க இலக்கியம்ங்கிற ஒரு பெரிய ஒரு சங்க இலக்கியம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய தமிழ் கூட்டம் இது. உலகம் ஃபுல்லா தமிழ் கூட்டம் எத்தனையோ கோடி இருக்கு. ஆனா அந்த சங்க இலக்கியத்துக்குள்ள அந்த தமிழ் இனத்துக்குள்ள அந்த ஒரு பழைய நிலைங்கிறது இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அதுல நிறைய நம்ம தொலைச்சிட்டோமா என்னன்னு தெரியல. புலம்பெயர்வுங்கிறது ஒரு முக்கிய காரணம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் நகர்ந்தால் அவன் எதையெல்லாம் சந்திக்கிறான். இப்ப நம்ம புலம்பெயர்வுங்கிறது அரசியல் காரணத்துக்காக இருக்கலாம், பொருளாதார காரணத்துக்காக இருக்கலாம், அல்லது வாழ்க்கை வசதி காரணமாக ஏதோ ஒரு காரணத்தினால புலம்பெயர்றாங்க. ஆனா ஒவ்வொரு புலம்பெயர்பவர்களும் அந்த புலம்பெயர்ந்த இடத்துல நிச்சயமா தன்னுடைய ஒரு அடையாளத்தை முழுக்க வெளிப்படுத்த இயலாமல் அல்லது தொலைத்து கொண்டு தான் வாழ்கிறார்கள். புலம்பெயர்ந்து வாழ்றதுல ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது பெரிய அளவுக்கு யாருக்கும் கிடையாதுங்கிறது உண்மை. அதுக்கு நம்ம கண்ணெதிரே நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஈழத்திலேருந்து நம்ம தமிழகத்துக்கு வந்திருக்கிறாங்க, தமிழகத்திலேருந்து மலேசியா போயிருக்காங்க, சிங்கப்பூருக்கு போயிருக்காங்க, எத்தனையோ புலம்பெயர்வு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் எந்த அளவுக்கு ஒரு முழு தமிழ் அடையாளத்தோட அல்லது வாழ்க்கையோட இருக்காங்கன்னா அது சந்தேகம்தான். முன்னாடியே அதை பத்தி ஒரு நம்ம புதுமை பத்தினுடைய துன்பக்கேணி கதையை பார்த்தாலுமே இது வந்திருக்குது. புயலிலே ஒரு தோணி, அந்த மாதிரி நாவல் சிங்காரம் எழுதியிருக்காரு. ஆனாலும் கூட இந்த கதை அது அந்த புலம்பெயர் சார் உளவியலை பேசுது. நமக்கு நம்மளுடைய அடையாளத்தை தொலைத்திருக்கிறோமா அல்லது நம்மளுடைய தமிழனுக்கான ஒரு சுய பண்பினை நாம் இழந்திருக்கிறோமா, தமிழருக்குன்னு உள்ள சுய பண்பு இன்னைக்கு இருக்கா, நாம் அதை வச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறதே ஒரு காரணமா இருக்கு. நான் கூட உங்ககிட்ட ஒரு அடி பேசும்போது கூட நினைவு இருக்கு, ஏதோ நம்ம ஒரு தாழ்வு மனப்பான்மையோடய தெரிகிற மாதிரியே ஒரு தோணுது. நம்ம தமிழ் இனம்ங்கிறது எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது, சில இடங்கள்ல நமக்கு ஏன் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி நம்மளே நாமே ஒரு அடிமையா நினைக்கின்ற ஒரு புத்தி நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அப்போ இந்த கதை வழியா
நான் நினைச்சுக்கிட்டது எப்படி அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழனா, தமிழ் இனம் வந்து தன்னுடைய அப்பேற்பட்ட ஒரு வீர மரபுல இருந்து நம்ம வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து புலம்பெயர்வு மட்டும் காரணம் இல்ல, புலம்பெயர்வும் ஒரு காரணம். அப்படி இல்லாமையும் நம்முடைய சுய பண்பை வந்து நம்மை நாமே ஒரு தாழ்நிலையில தமிழ் இனம் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வேறொரு டைமென்ஷன்ல இந்த கதை உணர்த்துதா நான் நினைக்கிறேன். நன்றி. அந்தோணி அவர்கள், அதாவது பழைய புறநானூற்றிலே இருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொன்னார்கள். அதாவது குழவி பிறப்பினும் ஊந்தடி பிறந்தாலும் அது ஆள் அன்று என்று அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வெறுமனே புதைக்க மாட்டார்கள். இது இன்னைக்கும் இந்த மரபானது ஒரு வயதுக்கு உள்ளாக ஒரு ஆண் குழந்தை இறந்து விடுமையானால் அதை என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, புதைக்கிற பொழுது அதனுடைய உடல்ல, ஏன்னா ஒரு வயசு ஆகிற பொழுதுதான், அந்த 12 மாதங்கள் நிறைவு வருகிற போதுதான் அதுல காதுல வந்து ஒரு சின்ன துளை போடுவார்கள். அது கடுக்கன் மாற்றுறதுக்காக இருக்கலாம், ஏதோ ஒன்றை செய்வார்கள். அப்ப அந்த காதுல கடுக்கன் மாற்றுவதற்காக போடக்கூடிய துளை என்பது அதனுடைய உடலிலே ஒரு விழிப்புண் ஏற்பட்டதற்கு சமம். ஆனால் ஒரு வயது நிறைவு பெறுவதற்கு முன்னாலே அந்த குழந்தையானது மரணம் அடைந்து விட்டால் அது உடம்புல எந்த விதமான காயமும் ஏற்படாத. அதனால அதை புதைக்கிற பொழுது என்ன செய்வாங்கன்னா, அந்த இடுகாட்டிலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முள்ளை வைத்து கொண்டு அதனுடைய காதிலே சின்ன ஓட்டை மாதிரி இட்டு விடுவார்கள். அப்ப இது வந்து நம்முடைய சங்க காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு போர் மரபை புறத்திலே நாம் காட்டக்கூடிய தீரச் செயல்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப இந்த பாரம்பரியமான மரபான ஒரு நடவடிக்கை இந்த கதையில வந்து மொழிக்கிடங்கிலே உறைந்து அது பின்னாலே மாறுகிறது. நான் ஏற்கனவே போன தடவை வாசகர் எதிர்வினை என்பதை சொன்னேன். வாசகர் எதிர்வினையில மிக முக்கியமானது என்பது மொழிக்கிடங்கு பேசுமொழி என்று சொல்வார்கள். அதை ஒரு 2 நிமிஷத்துல நான் விளக்கிறேன். மொழிக்கிடங்கு அப்படிங்கிறத ஆங்கிலத்திலே சொல்கிற போது LANGUE என்று சொல்வார்கள், லாங்குவா. பேச்சு மொழி என்பதை PAROLE என்று சொல்வார்கள். மொழிக்கிடங்கு அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, அப்படியே அதை நம்ம கையினால பிடித்தோ அல்லது அது விளக்கவும் முடியாது. அது நம்ம பரம்பரையாக, இப்ப நான் பேசுகிறேன் அப்படி சொன்னால், எனக்கு இந்த தமிழார்வம் இருக்கிறது என்று சொன்னால், நான் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒன்றாக மட்டும் இருக்காது. ஒரு 1000 1500 வருஷங்களுக்கு முன்னாலே என்னுடைய மூதாதையருடைய ஜீன்ஸ்ல அது ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம். அது அப்படியே மரபாக வந்து கொண்டு இன்றைக்கு அது வெளிப்படுகிறது. இப்ப நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, எங்களுடைய அண்ணனை எடுத்துக்கொண்டு என்னுடைய சகோதரர் வந்து என்ன செய்வார்னா, அவர் வாழ்ந்த ஊரிலே பெரிய திருவள்ளுவர் கழகம் என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேச்சாளர்களை எல்லாம் வருவித்து திருக்குறளை பரப்பி இருப்பார்கள். அப்ப எங்க 2 பேருக்கு மட்டும் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு தமிழ் உணர்வு இருக்குன்னு சொன்னா, ஒரு 1000 1500 வருடங்களுக்கு முன்னாலே அந்த மரபு தமிழ் உணர்வானது பொதிந்திருக்கலாம். இதுதான் மொழிக்கிடங்கிலே ஒருவனுடைய மரபில் வந்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஒளி உறைந்திருக்கும். அது வெளிப்படலாம், அது அப்படியே வெளிப்படலாம். சில சமயம் என்னாகும், பேச்சு மொழி என்பது இந்த தனிப்பட்ட ஒருவரோ அல்லது ஒரு சமுதாயமோ என்ன செய்யலாம், அந்த மொழிக்கிடங்கிலே ஏதாவது சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கலாம். இப்ப தனி மனிதன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, அவன் வந்து அவனே ஏதாவது ஒன்றை, ஒரு புதிய சொல்லை உருவாக்கி இருக்கலாம். இப்போ நாம இங்க வித்தியாசம், தாண்டி செல்வது, டிஃபரன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் என்று ஆங்கில வார்த்தைகள் 2 உண்டு. டிஃபரன்ஸ் என்பது வித்தியாசம், டிஸ்டன்ஸ் என்பது தாண்டி செல்லுதல். அப்ப நான் இந்த 2 வார்த்தையும், வித்தியாசம் தாண்டுதல் அப்படிங்கிற 2 வார்த்தையை எடுத்துக்கொண்டு பித்தாண்டல் என்று சொல்லி ஒரு புதிய வார்த்தையை உருவாக்குனேன். அது முதல்ல கொஞ்சம் ஏற்பதற்கு தயங்கினாலும் கூட பின்னாலே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலானது உருவாயிற்று. இந்த மாதிரி ஒரு புதிய தன்மையை தனி மனிதன் உருவாக்கலாம், அல்லது ஒரு சமுதாயமே வந்து ஏற்கனவே மொழிக்கிடங்கிலே உறைந்திருக்கக்கூடிய ஒன்றை மாற்றுவதற்கு புதிய ஏதாவது ஒரு திட்டத்தை அமைத்துக் கொள்ளலாம். இதுதான் பேச்சு மொழி. அப்போ மொழிக்கிடங்கு என்பது நம்முடைய பாரம்பரியம், புறநானூறு தொடங்கி எவ்வளவு தூரத்திற்கு நாம வீரமுடையவர்களாக தமிழ் மொழி பற்றாளர்களாக இருந்தோம்,
ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் எங்க போனாலும் நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா துன்பக்கினியா எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பாரதியார் விதியே தமிழச்சாதியை என் செய்ய நினைத்தாயோ என்று அவருடைய புலம்பல் காரணமாக இருக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன மாதிரியாக உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு சூழலிலே வாழ்கிறார்கள். இதுவெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் எதிர்காலத்திலே இந்த ஒரு 2000 ஆண்டு பாரம்பரியமுடைய மொழி பேசக்கூடிய இனம் மறுபடியும் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எதிர்காலத்திலே அது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கின்ற, எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒன்றையும் நம்முடைய மனதுக்குள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த கதைப்பிரதியானது மொழிக்கிடங்கு பேச்சு மொழி லாங்குவா பேரலா என்கின்ற அந்த மேற்கத்திய சிந்தனைகளை மனதிலே வைத்துக் கொண்டு நாம பார்க்கலாம். அதைத்தான் அந்தோணிராஜ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே வைத்துக் கொண்டு புறநானூரிலே வரக்கூடிய சில செய்திகளையும் நமக்கு சொன்னார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்தோணிராஜ் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தால உங்கள வேற யாராவது நீங்கள் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னால் பகிர்ந்து கொள்ளலாம். முத்தையன் இருக்காங்களா, ராஜா இருக்காங்களா? எல்லோருக்குமே இப்ப இந்த தேர்வு முடியக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால அவர்கள் அந்த தேர்வு சொல்லுங்க ராஜா சொல்லுங்க. கேக்குதாங்க நான் கதையை பத்தி சொல்லுங்க. நாடுங்கிற கதை தாங்க. இந்த நாடுங்கிற கதை அகத்துக்குள்ள ஒரு நாடை என்ன சொல்றது, இப்ப சுந்தரராஜன் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கிறாரு. இந்த நபருடைய அகம் முழுக்க ஒரு தமிழ் மனநிலையாக இருக்கிறது, ஒரு தமிழ் ஆதி தொல்கூறு கொண்டதாக இருக்கிறது. இந்த அகத்துக்குள்ள இருக்கிற இந்த சூழல் அவன் நிகழ்காலத்துல அவனுடைய வாழ்தல் சூழல்ல ஒரு அவனுடைய மகன் இறந்து விட்டதுனால அந்த இறப்பு எப்படி இறக்கப்பட்டது, எப்படி சாகடிக்கப்பட்டார் என்பது அங்க பதிவு இல்லை. வன்முறையால இருக்கலாம், நம்ம யூகிக்கலாம். இப்ப ஏற்கனவே காலங்காலமா தமிழர் உணர்வு, அடக்கப்பட்ட உணர்வு அந்த சூழ்நிலைக்கு பின்னாடி அவனுக்கு எமர்ஜ் ஆகி அந்த நிகழ்காலத்துல அவன் பார்த்த அந்த சாகும், கடந்த காலத்துல வீரமான அந்த சாகும் ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகுது. இந்த வீரமுடைய சாவு பரம்பரையில அந்த தமிழினம் பொழுது வன்முறைக்கு நாடற்றவர்களாகி இன்னொரு நாட்டுக்கு போய் வன்முறைக்கு இரையாகும் பொழுது இவனுக்கு அந்த மரபின் பின்னணியோட அந்த சாவு நிகழ்காலத்தோட கனெக்ட் ஆகி இவன் ஒரு பெரிய கவிஞராகவும் இன்னப்பிற சூழல்லையும் அடுத்த கட்டத்தை நோக்கி வளரணும். இன்னும் சொல்ல போனா திராவிட பின்னணியிலிருந்து விலகி தமிழ் பின்னணி நோக்கி நகர்றான். திராவிடம் தமிழுக்கு எதுவும் செய்யவில்லை அப்படிங்கிற நிலைமையை உணர்ந்து பிரபாகரன் இறப்புக்கு பிறகு ஒரு தமிழ் சார்ந்த ஐக்கானுக்குள்ள வரான். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுதுன்னா, இவன் கவிதை எழுதுவதுங்கிற ஒரு கூறு, இந்த கவிதை எழுதுதல்ல மொழியால் கவிதை எழுதுறான், அவன்கிட்ட மொழி பற்று இருக்கு, திராவிட சித்தாந்த பின்னணியில வரான், பகுத்தறிவு பின்னணியில வரான். இப்ப இந்த பகுத்தறிவு பின்னணி, திராவிட பின்னணி, இதெல்லாம் கவிதை எழுதக்கூடிய மொழி பின்னணி, இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா அவனுக்கு பழைய அந்த மொழி வழியதான். ஏன்னா அங்க நாடுங்கிறது மொழியால் கட்டமைக்கப்பட்டது, இந்த ஸ்பேஸுங்கிறது மொழியால் கட்டமைக்கப்பட்டது. இவனுடைய மனசுக்குள்ளதான் நாடு குறித்த அந்த நாடு குறித்த பிம்பம் அந்த மொழி வழியாக இவனுக்குள் உருவாகி இருக்கிறது. அப்ப அதனாலதான் அந்த மொழி வழியாக ஏற்கனவே இந்த இனம் குறித்த சிந்தனை நிகழ்காலத்துல அவனுக்கு கடத்தப்பட்டு வருது. அவனுக்கு கவிதை எழுதுறதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப அந்த கவிதையில ஒரு ஆதிக்கூறு இருக்கிறதுனால திராவிட கவிதையிலிருந்து சீக்கிரமா விடுபட்டு இன்னொன்னு தேடி அலையறான். திராவிட கவிதையில அவன் ஒரு சுத்தமான தமிழ்ல அவன் எழுதினாலுமே கூட அதே நேரத்துல அவனுடைய எழுத்து மொழியில மரபார்ந்த தன்மை இருந்தாலும் கூட, அறிஞர் அண்ணாவால் பாராட்டப்பட்டாலுமே கூட அதுல இருந்து கூடிய சீக்கிரம் வெளியேறிட்டு இன்னொன்னு நோக்கி நகர்றான். இதுதான் அந்த கதையில இருக்கக்கூடிய விஷயமா எனக்கு படுது. அப்ப இதுல எனக்கு என்ன முக்கியமானதா படுது அப்படின்னா, இவன் இந்த டிராவல் பண்றான ஒரு தனி மனிதன் மலேசியாவுக்கு போய் அது சிங்கப்பூரா பிரியும் போது அங்கிருந்து அகற்றப்பட்டு இங்க ஒரு தமிழக கல்யாணம் பண்ணி திரும்பவும் அந்த மலேசியா நாட்டுக்கு போறான் இல்லைங்களா. இப்ப இவன் இவ்வளவு போனாலும், மலேசிய நாட்டுக்கு போனாலும் திரும்பவும் அந்த நினைவு தான் வருது. வாளால் கீறி புதைக்கப்படுகிற அந்த காட்சி வருது. இந்த வாளால் கீறி புதைக்கப்படுகிற அந்த காட்சி என்பது ஒரு கனவு காட்சி, ஒரு அடக்கப்பட்ட தமிழ் உணர்வுடைய கேக்குதுங்களா? கேக்குதுயா. இப்ப அடக்கப்பட்ட உணர்வு என்ன செய்யும்னா
அது எப்போதுமே மேல கிளம்பி வர துடித்துக்கிட்டே இருக்கும். நனவெளி ஒரு அடக்கப்பட்டு அந்த உணர்வு எப்பொழுதுமே மெல்ல மெல்ல மேல வர துடித்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அவனுக்கு அந்த கனவு ஒளி அது வெளியேறுது. அப்படி அந்த கனவு ஒளி வெளியேறும் பொழுது ஆனா அது புறச்சூழல்ல கனெக்ட் ஆகவே இல்லை. ஏன்னா ஒரு மீன்காரம்மா என்ன சொல்லுதுன்னா அவங்ககிட்ட ஒரு உரிமையோட பழக மாட்டேங்குது. இவன் எங்கேயோ இருந்து வந்தவங்கிற துணியிலேயே பழகுது. அப்ப இந்த புறச்சூழல் அகச்சூழல்ல அவன் நாட்டை குறித்து ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி வைத்திருக்க ஒரு நபர் சுந்தரராஜன். ஆனால் புறச்சூழல் என்னவா இருக்குதுன்னா அவன் கிட்ட அந்த நாட்டுக்கு உரியவனாகவே அவன் அங்கீகரிக்கல. இப்ப இந்த அகச்சூழலும் புறச்சூழலும் இணையாத ஒரு தன்மை இங்க இருக்கிறத இந்த கதை நமக்கு காட்சிப்படுத்துது. இந்த அகச்சூழலும் புறச்சூழலுக்குமான இந்த இடைவெளி தான் இந்த இடைவெளி ஒரு என்னது தமிழ் சூழலை மாற்றியமைப்பதற்கானதாக இல்லை. தமிழகத்துல அப்படி ஒரு சூழல் இல்லை. ஆனா மலேசியாவுல இருந்து வந்தவன் அவன் கனெக்ட் ஆகுறான்னா அவனுக்கு ஒரு பாதிப்பு பின்னணி இருக்குது. இந்த பாதிப்பு பின்னணியும் கவிதை எழுதக்கூடிய பின்னணியும் மொழிப்பற்று பின்னணியும் அவனால ஈஸியா தமிழ் தொன்மையோடும் நிகழ்கால தமிழோடும் அல்லது எதிர்கால தமிழோடும் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. திராவிடத்திலிருந்து விலக முடியுது, எதிர்கால தமிழ் சிந்தனையோடும் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அந்த ஆனா ஆதிக்கூறு விடுபடவே இல்லை. அப்ப இவன் நாடு என்பது மொழியால் கட்டமைக்கப்பட்டது. அந்த மொழி இவங்கிட்ட இருக்கிறதுனால இவங்கிட்ட அந்த சித்தாந்தம் அனுமதிக்காதனால இவன் மீண்டும் அந்த நாட்டுக்கே போகதான் அந்த கதை முடியுது. இப்ப இந்த கதையில ஒரு ஸ்பேஸ் என்னவா இருக்குதுன்னா அகச்சூழல்ல உருவாக்கப்பட்ட நாடு குறித்த தத்துவம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அது புறச்சூழலோட கனெக்ட் ஆகாத ஒரு ஸ்பேஸ் எம்டி ஒண்ணு இருக்கு. அந்த புறச்சூழலை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறதாக இந்த கதை ஒரு ஸ்பேஸை விட்டு செல்றதா நான் நினைக்கிறேங்க. நன்றிங்க ராஜா. அவங்க இந்த அகச்சூழலுக்கும் அகத்திற்கும் புறத்திற்கும் இடையிலே ஒரு இடைவெளி நமக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மொழி அப்படிங்கிறது எல்லாமே தான், மொழிதான் அனைத்தும். அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் இங்க கனவாகவும் அதே சமயத்தில் நடக்கக்கூடிய நனவு நிலையிலேயும் வரக்கூடியவற்றை ஒரு சின்ன இடைவெளி நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அது ஏன் அந்த இடைவெளி ஏற்படுது? இப்ப நம்ம இங்கேயும் கூட வந்தது. நெடுமாறன் அவர்கள் ஈழத்திலே போராடிய பிரபாகரனை பற்றி ரொம்ப அருமையாக அவர்கள் பல விதமான முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப ரொம்ப ஒரு உயர் கல்வி புலத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியர் நெடுமாறன் ஏன் ஈழத்து பிரபாகரனை சிலாகிக்கிறார் அல்லது அவரை பாராட்டுகிறார் அப்படிங்கிற போது அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு சலிப்பூட்டக்கூடிய ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய உண்டு. ரெண்டு பேரும் ஒரே ஜாதியை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. உலகளாவிய நிலையில இருந்தாலும் கூட ஒரு போராட்ட வீரரை ஒருவர் ஆதரிக்கிறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா அந்த தமிழ் மொழி பேசக்கூடிய ஒன்று அவர்களை இணைக்கிறது என்று பார்ப்பதை விட இவன் மனதில் இருக்கக்கூடிய ஒரு அசிங்கத்தை அதிலே கொண்டு போய் பொருத்தி விடுகிறான் ஜாதியினாலேதான். அதனால நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ் மக்களை பிரிக்கக்கூடிய சக்திகள் இப்ப நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா இங்க அதாவது அகதிகள் அப்படிங்கிறது உண்மையிலேயே இடமிட்டு இடம்பெயர்தல் அப்படிங்கிறது இல்லை. இது அம்பேத்கரை பற்றி ஒரு செய்திகள் வருதுன்னு சொன்னா எனக்கு எதை நினைவூட்டுதுன்னா மாஞ்சோலை எஸ்டேட்ல வேலை பார்த்துக்கக்கூடியவர்கள், அந்த மாஞ்சோலை எஸ்டேட்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள் தன்னுடைய கூலி உயர்வுக்காக போராட வருகிற பொழுது இங்கே தாமிரபரணி ஆற்றிலே காவல்துறையினரால் என்ன செய்யறாங்க, அவங்க விரட்டி அடிக்கிற பொழுது அந்த தண்ணீரிலே பழக்கம் இல்லாத காரணத்தினாலே அதற்குள்ளேயே ஒரு 17 பேர் இறந்து போய் விடுகிறார்கள். அப்போ ஒரு தேயிலை தோட்டத்திலே மலையிலே வாசிக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய பணி நிமித்தமாக கூலி உயர்வை கேட்டாலும் கூட அவரை ஒரு அந்நியனாக ஒரு மலை பிரதேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவராகத்தான் இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையும் அல்லது அதிகாரம் படைத்திருக்கக்கூடிய அரசுகளும் அவர்களை நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நான் அதே சமயத்துல வெளிநாட்டிற்கு போகிற போது நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால் நான் விமானத்துல இறங்கி என்னுடைய இதுக்காக பொருள்களை வாங்க வேண்டும் என்று நான் முதல்ல நிற்பேன். ஆனால் பின்னாலே அந்த நாட்டை சார்ந்திருக்கக்கூடியவர்கள்
எனக்கு பின்னாலே 15 பேர் தள்ளி இருப்பார்கள். அந்த கவுண்டர்ல இருக்கக்கூடிய என்ன செய்வான், அதோ அந்த பின்னாலே இருக்கக்கூடிய இந்த தேசத்தை சார்ந்தவனை முதலில் வா அப்படின்னு கூப்பிடுவான். அப்ப எனக்கு திகைப்பாக இருக்கும். என்னோட நாம முதல்ல இருந்தாலும் கூட, முதல்ல நிற்கக்கூடிய பயணியாக இருந்தாலும் கூட, நமக்குரிய மரியாதை தராமல் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் நம்மை அந்நியனாக ஒரு அகதியாகத்தானே நினைக்கிறார்கள். அப்ப என்னுடைய உள்மனம் என்ன செய்யுது, ஒரு அவமானத்திற்கு உள்ளாகி ஒரு பாதிப்பு நிலையை அடைகிறது. அதனால இன்னைக்கு இதே தான் நீங்க கொண்டு போய் பொருத்தி பாருங்க. நாம வயக்காட்டிலே பாடுபடக்கூடிய விவசாய தொழிலாளிகள், அவர்களை எந்த அளவுக்கு நம்ம மதிக்கின்றோம்? ஒரே ஜாதியை சார்ந்திருக்கக்கூடிய ஒருவர் கட்டட தொழிலாளியாக இருந்தான்னு சொன்னா அவங்கள இந்த அதே ஜாதியை சார்ந்திருக்கக்கூடிய உயர்ந்தவர்கள் என்ன செய்வாங்க, அவங்கள ஒரு அகதியாகத்தான் நினைத்து அவர்கள் மேல உரிய மரியாதை மதிப்பை கொடுக்கறது இல்லை. ஆனா இந்த கதையானது ஏதோ புலம்பெயர்ந்தவன் என்ற ஒரு நாட்டிலே இருந்து இன்னொரு நாட்டிற்கு அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கசப்பான அனுபவங்களைத்தான் கூறுகிறது என்று இல்லாமல், அது துன்பக்கேணி மாதிரி இல்லாமல் என்ன வருது, நீங்க சங்குதேவன் தர்மத்தில் நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால், அந்த சங்குதேவன் அவனுடைய ஜாதியை வைத்துக் கொண்டே ஒரு பாட்டியானவள் தீர்மானித்து விடுகிறாள். ஆனால் அதை அவன் மீற வேண்டும், அதை மேலெடுத்து செல்ல வேண்டும் என்கிற தன்மையில தான் அவனுடைய கொடையும் கூட அமைகிறது. ஆனாலும் என்ன செய்கிறது, அவனுடைய ஜாதியானது குறுக்கிட்டு அவனை மறுபடியும் கீழ்நிலைக்குத்தான் கொண்டு வருகிறது. அப்போ நம்ம தமிழ் மக்கள் ஜாதியினாலும் மதத்தினாலும் பொருளாதாரத்தினாலும் பதவியினாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் விலகி வைத்துக் கொண்டு அந்நியப்பட்டவர்களாக ஒரு அகதி மனோநிலையிலே வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி வாசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே வெவ்வேறு விதமான பொருள் தருகிறது என்று ராஜா அவர்கள் சொல்லுங்க. சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப எனக்கு நீங்க பேசுறது ஒரு தோணல் வந்துச்சு. இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க அப்பா சுந்தரராஜனுடைய அப்பா ஒரு நாட்டுப்புற பாடகரா இருப்பாரு. நாட்டுப்புற பாடல அங்க பாடுவாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த நாட்டுப்புறல் பாடும்போது அது சாதி அடையாளங்கள் ஒருத்தன் பிரிஷ்டத்தை இருக்கும், அதெல்லாம் இருக்கும். நான் இங்க முக்கியமா சொல்ல வர்றது என்னன்னா, மீனவ குடிங்கிறது ஒரு தொல்குடி. அந்த மீனவ பெண்மணி, கடைசியா வரக்கூடிய மீனவ பெண்மணி ஒரு தொல்குடி. இந்த நாட்டுல இருந்து புலம்பெயர்ந்து போயிருக்கானா இவன் ஒரு தொல்குடி. இந்த இதுல இருந்த இந்த சுந்தரராஜன் ஃபேமிலி போக்ல பாடல் பாடுவதனுடைய அது ஒரு தொல்குடி பின்னணி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு தொல்குடி பின்னணிய இன்னொரு தொல்குடி அக்செப்ட் பண்ணாத ஒரு இடைவெளி இருக்குல்ல, இந்த முரண் தான் இந்த கதையில ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். இப்ப இவன் மீனவர், ஒரு தொல்குடி சார்ந்தவங்க, நிகழ்காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க. அதாவது நிகழ்காலத்துலன்னா ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள, ஒரு வாழ்வியலுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க கவிதையோ கதையோ அது மாதிரி எழுதக்கூடியவங்க இல்லை. ஆனா அவங்க வாழ்வியல் சார்ந்த பாத்திரங்கள். இப்ப அவங்க வாழக்கூடிய ஒருத்தர் பக்கத்து ஒருத்தன் திட்டுறாங்க, இவங்களை திட்டாம இருக்கிறான்னா இவங்களை வேறையாவும் அவங்களை வேறையாவும் பார்க்கக்கூடிய ஒரு புறவயமாக இந்த உலகத்தை அணுகக்கூடிய ஒரு பார்வை முறை கொண்டவங்களாக அந்த வாழ்வியல் சார்ந்த அந்த தொல்குடி இருக்கு. இந்த தொல்குடி நாட்டை விட்டு நாடு போய் திரும்பவும் சொந்த நாட்டுக்கு வந்த அந்த தொல்குடி சுந்தரராஜன் அவனுக்கு அந்த தொல்குடி சிந்தனை எப்படி இருக்கு, அவனுக்கு மட்டும் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, அவன் கவிதை எழுதக்கூடியவனால சாத்தியமாச்சு, மொழியை கையாள்பவனால சாத்தியமாச்சு. மொழியை கையாள்வதனால என்னன்னா, மொழியோடய தொடர்ந்து உறவு கொண்டிருக்கும் பொழுது மொழி நிகழ்காலம் கடந்த காலம் எல்லா காலத்தையும் தாண்டியதாக இருப்பதனால் எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உரையாடலுக்குள்ள அது கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மொழி என்ன செய்யும்னா, மொழியறிவு கொண்டவன், மொழி குறித்த சிந்தனை கொண்டவனால நிகழ்காலத்தோடையும் கடந்த காலத்தோடையும் உரையாடிக்கிட்டே இருக்க முடியும். அதனாலதான் சுந்தரராஜன் நிகழ்காலத்தோடையும் கடந்த காலத்தோடையும் எதிர்காலத்தோடையும் உரையாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபரா நமக்கு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு கனவு வருவதும், திடீர்னு நினைவாக தன்னுடைய மகன் வருவதும், இங்க நிகழ்காலத்துல என்ன நடக்குது, வாக்கிங் போகும்போது என்ன நடக்குதுன்னு நினைப்பதும், இப்படி எல்லாம் கனெக்ட் ஆகுது பாருங்க. அப்ப மொழி அவனுடைய திராவிட பின்னணியில இருந்து வெளியேற்றுவதற்கு ஒரு தமிழ் பின்னணி காரணமாகுது. இப்ப ஏன் ஈழத்தில் நடக்கக்கூடிய பிரபாகரன் இருப்பவனால் ரிசீவ் பண்ண முடியுதுன்னா, இவன் மலேசியா பெண்குலத்துல இருந்து வந்தவன். இங்க இருக்கிற பெண்கள், இன்னைக்கு பெண்களோ ஆண்களோ சாதாரண மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஈழத்தில் நடக்கிற பிரபாகரனை நம்ம கொச்சைப்படுத்தக்கூடிய அந்த அரசியல் நமக்கு என்ன அப்படின்னு பேசக்கூடிய திராவிட தத்துவ பின்புலம் கொண்டவங்களே இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்காங்க, திராவிடர் கழகத்திலே இருக்காங்க. ஈழ அரசியல் நமக்கு எதுக்கு, அது அந்த நாட்டுக்குரியது அப்படின்னு பார்க்கக்கூடிய தன்மை கொண்டவங்க இங்கேயும் இருக்கிறாங்க. ஆனா அப்படி தன்மை கொண்ட அந்த திராவிட இயக்க கவிஞர்ல வரக்கூடிய சுந்தரராஜனால எப்படி பிரபாகரனுடைய இறப்பு அவனை மாற்றக்கூடியதா எப்படி அமையுதுன்னா, இவன் ஒரு அகதி பின்னணியிலிருந்து வந்ததுதான் காரணம்.
இவன் அந்த பின்னணி அதை ரிசீவ் பண்ண வைக்குது. இவன் என்னவா செய்கிறான், மொழி வழியிலான ஒரு நாட்டை கட்டமைக்கிறான். ஒட்டுமொத்த இவன் நாடு எப்படி, இவனை பொறுத்த வரைக்கும் நாடுங்கிறது என்னன்னா மொழியால் ஆனது. அந்த நாடு இவனுடைய அகத்துல அது ஃபார்ம் ஆகியிருக்கு. ஆனா இங்க இருக்கிற திராவிட கட்சிகளுடைய தோல்வி என்ன அப்படின்னா, முக்கியமா திராவிட தத்துவத்தினுடைய போதாமை என்னன்னா, இங்க இருக்கக்கூடியவர்களை ஒரு என்ன சொல்றது, ஒரு எல்லாரையும் ஒன்றாக அணுகக்கூடிய ஒரு தன்மையிலையும் அந்த அகத்தையும் புறத்தையும் பிரிச்சு வைக்கிறது திராவிட தத்துவம் என்ன பண்ணிருக்குதுன்னா, அது திராவிட கட்சிகளின் தத்துவம் என்ன பண்ணிருக்குதுன்னா, அகத்தையும் புறத்தையும் அந்த புறநானூற்றை வெற்று பெருமைகளை பேசி தெரிந்த ஒரு கட்சியை சார்பு செயலடை வெற்று பெருமைகளை பேசியிருக்கோம். அதை வெறும் பேசி பேசி வளர்ந்த இயக்கம்னு சொல்லுவாங்க. இப்ப வெற்று பெருமை பேசிகளை வெறும் பெருமை சார்ந்த விஷயங்களை கனெக்ட் பண்ணாங்களே தவிர, பாரதிதாசனை போலவே இன்னும் பிற கவிஞர்கள் போலவே அகம் சார்ந்த ஊடுருவலை அவங்க செய்யவே இல்லை. அது அரசியல்லையும் அரசியல்ல பிரதிபலித்து அங்க மக்கள், அந்த தமிழக மக்களே அப்படி மாறி இருக்கிறாங்க. இது திராவிட கட்சிகளின் தோல்வி அல்லது திராவிட தத்துவத்தை தவறாக வழிநடத்தியதுடைய தோல்வியாக அந்த மீனவ பெண்மணியை நம்ம பார்க்கணும். இப்ப மீனவ பெண்மணி ஒரு தொல்குடியின் தொடர்ச்சியாக இருக்க வேண்டியவள், அவர் எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டிய ஒரு பெண். அவ்வாறு பார்க்க முடியாமல் போனதற்கு திராவிடத்தின் வளர்ப்பு அல்லது திராவிட அரசியலினுடைய தோல்வி காரணம் என்றும், சுந்தரராஜன் அவ்வாறு பார்ப்பதற்கு காரணம் அவன் அவனுடைய புறச்சூழல் ஒரு அகதியை சார்ந்த பின்னணியில் இருந்தனால, நாடு விட்டு நாடு போய் பல இடத்துக்கு சுத்தி வந்தனால அவன் தமிழுடைய வேல்யூ தெரிஞ்சவனா இருக்கிறான். இங்கே இருந்தவங்க தொல்குடி பின்னணியில் இருந்தாலும் தமிழுடைய வேல்யூ தெரியல, அல்லது தமிழோட வேல்யூ அவங்களுக்கு சரியா கடத்தப்படல. அதனாலதான் அந்த சுந்தரராஜனும் ஒரு தொல்குடியும் இன்னொரு தொல்குடியும் கனெக்ட் ஆகாத இந்த தன்மை இருக்குல்ல. எப்படி பிரபாகரன் நம்ம அந்நிய சக்தியா பாக்குறோமோ அது போன்ற தன்மை இது. பிரபாகரன் தமிழுடைய ஒரு ஐக்கான். அவன் இது சங்க இலக்கியத்துடைய தொடர்ச்சி. இது தமிழ் கட்டுரையில சொல்லியிருக்காரு. சங்க இலக்கியத்தின் தொடர்ச்சியாக பிரபாகரனை பார்க்க வேண்டும். நாம அப்படி பாக்குறது இல்லை. ஏன்னா தமிழின் வார்ப்பு அவன். இப்ப சுந்தரராஜனும் தமிழனுடைய வார்ப்பு. அதனால அவங்க கனெக்ட் ஆகுறாங்க. ஆனா இங்க திராவிட அரசியல் பின்புலம் அப்படி ஒரு உருவாக்கத்தை நிகழ்த்தவில்லை. இது திராவிட பேச்சாளர்கள், திராவிட சக்தியினுடைய தோல்வி. அப்ப தொல்குடியவே கனெக்ட் பண்ண விடாத அளவுக்கு வந்துருக்கு. ஒரு தொல்குடி விசிபிளா வாழ்ந்துட்டு இருக்க தொல்குடி, ஒரு தொல்குடி மனதுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்க தொல்குடி, மனதுக்குள்ள மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்க தொல்குடி. ஒரு புறம் சார்ந்த தொல்குடியும் ஒரு அகம் சார்ந்த தொல்குடியும் கனெக்ட் ஆகல பாருங்க. இதுதான் இந்த நாவல், இந்த சிறுகதை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய விஷயம். இந்த ரெண்டு தொல்குடியும் அகமும், அந்த புறத்தொல்குடி அகத்தோடும் அகத்தொல்குடி புறத்தோடும் கனெக்ட் ஆனா மட்டும்தான் நம்மளுடைய நாடு குறித்த சிந்தனை தெளிவாக்கம் பெறும். புறசக்திகள் அந்நிய சக்திகள் வெளியேறும். நம்ம ஒரு இடத்தை நோக்கி நகர முடியும். அதை குறித்த உரையாடல் தான் இந்த கதையை நமக்கு தோற்றுவிப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். நன்றிங்க. ராஜா இன்னும் கொஞ்சம் ஆழமாகவே போய் கொடுக்கிறார். இப்போ ஏன் அந்த குழவி பிறப்பினும் ஊழ்ந்தடி பிறப்பினும் அப்படிங்கிற சங்க இலக்கியத்தை பாடலை, அந்த கருத்தை இதுல ஏன் கையாளுறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், அங்க சங்க காலத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திணைக்குடிகளாகத்தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப எங்க பாளையங்கோட்டை தொகுதியை நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால், பாளையங்கோட்டை தொகுதியானது சில ஜாதிகள் இருக்கக்கூடிய தொகுதி. ஆகவே அந்த ஜாதியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரைத்தான் நாம நிறுத்தணும். திருநெல்வேலி நகரத்துல நாம ஒரு ஆளை நிறுத்தணும்னு சொன்னால், அந்த திருநெல்வேலி நகரத்துல வாழக்கூடிய ஒரு ஜாதி சார்ந்திருக்கக்கூடியவரையோ அல்லது அந்த ஜாதியை கவரக்கூடிய விதத்தில் பணம் போன்றவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரரையோ கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். இப்ப அரசியல் கட்சிகளுடைய சாதுரியங்கள் இப்படித்தான் இருக்குது. அப்போ இங்க என்ன ஆகுதுன்னு சொன்னால், முக்கியமான ஒரு காரணி என்பது ஜாதியாக இருக்கிறது. இன்னும் நீங்க பாளையங்கோட்டையை பொறுத்த வரையில ஜாதிக்கு அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்குன்னு சொன்னால், பாளையங்கோட்டை நகரத்தை பொறுத்தவரை கிறிஸ்தவர்கள், மேலப்பாளையத்தை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள். அப்ப மதம் என்பது அடுத்ததாக ஒரு வாக்கு வங்கியாக நமக்கு இருக்கக்கூடியது. அப்ப தமிழ் மொழி என்று சங்க காலத்திலே இருக்கக்கூடிய அந்த சங்க காலத்து பாடல்களை நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, அங்க ஜாதி இருந்ததா, மதம் இருந்ததா, அதுக்கெல்லாம் ஒரு ரூப வழிபாடுகள் இருந்ததா, ரூப நிலை இருந்ததா, உருவத்தன்மை இருந்ததா என்று நம்ம பார்க்க முடியாது. ஒருவேளை குண ரீதியாக இருந்திருக்கலாமே ஒழிய உருவத்தன்மை என்பது கிடையாது. கொல்லிப்பாவை போன்றவற்றை நாம கேள்விப்படுறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மத வழிபாட்டு சின்னங்கள், அடையாளங்கள் மாதிரி சங்ககால பாடல்கள் இல்லை. அதனால அத மாதிரி இப்ப இந்த கதை சொன்னதை வைத்துக்கொண்டு இனிமேல் என்ன சொல்ல போகிறது என்பதையும் அனுமானிக்கக்கூடிய தன்மையிலே இந்த கதையினுடைய இயல்பை நான் பார்க்கிறேன்.
சங்க காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமானது மக்களை திணைக்குடிகளாகத்தான் பார்த்தது. அதாவது முல்லை நிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான தன்மையாளர்கள், அங்கு வந்து தலைவன் ஒரு மாதிரியாக இருப்பான், ஏவல் வினைபுரிபவர்கள் வேறு மாதிரியாக இருப்பார்கள். ஆனால் அந்த முல்லை நிலத்தை சார்ந்தவர்கள், மருத நிலத்தை சார்ந்தவர்கள், ஆளுகின்றவர்கள் ஆளப்படுகின்றவர்கள் என்கின்ற தன்மையில இருக்குமே ஒழிய திணைக்குடி மக்களாகத்தான் பார்ப்பார்களே ஒழிய சங்க காலத்துல வந்து மதத்தினுடைய தன்மையிலேயோ அல்லது ஜாதியினுடைய தன்மையிலேயோ அங்கே மக்களை பார்க்கக்கூடிய ஒரு கண் பார்வையானது, கண்ணோட்டமானது இல்லை. இது ஏற்கனவே இருந்த ஒன்று. இனிமேல் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் பல்வேறு இடங்களிலே அகதிகளாக இருந்து கொண்டு அந்த நாட்டு மக்களால் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். இவர்கள் வந்து விடுதலை பெறுவதற்கு என்ன அப்படின்னு சொல்லியாச்சு சொன்னால், அன்றைக்கு ஜாதியினாலோ மதத்தினாலோ பிளவுபடாமல் தமிழ் மொழி பேசக்கூடிய ஒரு இனம் என்கின்ற தன்மையிலே ஒற்றுமையாக இருந்தார்கள் அல்லவா? அதே மாதிரியான ஒரு சூழல் வறுமையானால் இவன் மறுபடியும் அவன் அகதிகளாக அவர்கள் நடத்தப்பட மாட்டார்கள். உண்மையிலே மனித ஜீவிகளாக மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் என்று சொன்னதை வைத்து கொண்டு நாம இந்த கதை சொல்ல வருவதையும் நாம ஓரளவுக்கு அனுமானிக்க கூடியதாக தெரிகிறது என்று ராஜாவினுடைய அந்த பகிர்வு மூலமாக என்னுடைய சிந்தனையை நான் இன்னும் கொஞ்சம் விரித்து கொண்டிருக்கின்றேன். இப்ப வேற யாராவது நமக்கு இருக்கிறாங்களா? சார் வணக்கம் சார். சொல்லுங்க அரசு. இந்த நாடுன்ற கதையில ஒரு ஃபிக்ஷன் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்கு. அந்த ஃபிக்ஷன் ரைட்டிங்ல இன்னொரு ஃபிக்ஷன், இங்க இருக்கிற ஃபிக்ஷனை அவன் உள்வாங்குறான். அவனுக்கு உள்வாங்குற ஃபிக்ஷன் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லப்பட்டு தமிழர்கள்னா ஒரு பெரிய வீர பரம்பரைன்னு சொன்னதுனால அவனை டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் இந்த கதையை ரெண்டா பிரிக்குது. இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து ஒரு பழைய நினைவு. ஆனா நம்ம நடத்திட்டு இருக்க சிவசுசார் நடத்திட்டு இருக்க இலக்கிய கூட்டத்தை பத்தியும் இந்த கதை சொல்லுது. விக்டர் பாபு பேசக்கூடிய பாளையக்காரர்கள் பற்றிய விஷயங்களையும் பேசுது. அப்போ இந்த பழைய நினைவும் புதிய வரலாற்று இயக்கத்தையும் இப்ப செய்துட்டு இருக்க ஒரு வரலாற்று இயக்கத்தையும் ரெண்டுத்தையும் இந்த கதை வந்து தொடர்பு படுத்துது. இப்ப இந்த ரெண்டு தொடர்பு படுத்துறதும் கதை சொல்லிதான் இந்த நாட்டை உருவாக்குறார், நாடுன்ற கதையை உருவாக்குறார். அவருக்கு ஒரு தேவை இருக்கு. இந்த கதையை சொல்றது மூலமா ஒரு விஷயத்த கன்வே பண்ண முயற்சி பண்றார். இப்போ இலங்கையிலிருந்து இதுல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து சிங்கப்பூர் போகிறதோ, சிங்கப்பூர் இருந்து மலேயா போகிறதோ, இது எல்லாத்தையும் ஒரு ஃபிக்ஷன் ரைட்டிங்ல தான் ஒரு ஆளை ஒரு டயாஸ்பராவை காமிச்சுட்டே இருக்காங்க. அப்போ இந்தியாவுக்கு வெளியே போகிற டயாஸ்பராவுல புலம்பெயர்தலும், இந்தியாவுக்குள்ள உள்ளவே ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துல பெயர்ற புலம்பெயர்தலும், ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்தில் பெற புலம்பெயர்தலுக்கும் பெரிய வழியில வித்தியாசம் கிடையாது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு பொண்ணு எடுத்துட்டாவே அந்த பொண்ணை அந்த ஊர்க்காரி பேர் தான் சொல்லுவாங்க. அந்த மீன்காரி எப்படியாவோ அந்த ஊர்ல இருக்கிற 4-5 ஜாதியோடவோ 4-5 சின்ன வழிமுறையோடவோ ஒரு ஞாபகம் வச்சிருக்கா. இந்த ஆளை அந்த மாதிரிதான் ஒரு நினைவுல வச்சிருக்கா. அப்போ இந்த நினைவு எப்படி வாளால் கீறி புதைக்கிறதுக்கு ஒரு பெற்ற குழந்தைய கையில எடுத்து கொடுக்கும் போது அந்த தாய் சொல்றா கணவன் கிட்ட, இத வந்து அந்த வாளால் கீறி புதைன்ட்டு. சரி, ஒரு தாய் எப்படி சொல்ல முடியும்? அது கூட ரத்தமும் சதையுமா இருக்கக்கூடிய ஒரு உடலை கையில் எடுத்து. அப்போ இந்த பழைய நினைவை புதிய நினைவோட, பாளையக்காரர்கள் பத்தி பேசுற விக்டர் பாபுவோட நினைவோட இந்த கதை இணைக்குது. அப்ப நாடுன்றது சிவசுசார் நடத்திட்டு இருக்க கூட்டத்தையே இந்த கதையை நினைவு கூறுது. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வாளால் கீறி புதைக்கிற தமிழ் மரபுள்ள புறநானூற்று வழியையும் இது தொடுது. இன்னைக்கு 3 வருஷமா நடத்திட்டு இருக்க இலக்கிய கூட்டம் நடத்திட்டு இருக்க இந்த கூட்டத்துல பேசிட்டு இருக்க நபர்களை பத்தியும் ஞாபகம் வச்சிருக்கு. இப்ப இந்த படைப்புருவாக்கம் அப்படின்றது எப்போ இந்த படைப்புருவாக்கம் வரும்போதுதான் சங்க இலக்கியத்துல 5 விதமான நிலம் இருக்கு. அந்த 5 விதமான நிலத்துல இப்படி தனித்தனியா வாழ்ந்தாங்கன்ட்டு படைப்புருவாக்கத்துல டிசைன் பண்றாங்க. அந்த மக்கள் தனித்தனியா வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் அது வேற ஒரு கதை. அது ஒரு நிலவரையோட வாழ்க்கை. அந்த நிலவரையோட வாழ்க்கைய எழுதுறவன் தான் டிசைன் பண்றான். இப்போ இந்த கதையில நினைவில் இருந்து அழிஞ்ச ஒரு பழைய விஷயத்த
புது விஷயத்தோட கனெக்ட் பண்ணுது, அது நாடு. அப்போ அதுல விட பெரிய வழி எது இருக்குன்னா மொழி. அந்த மொழிக்குள்ளால நகரக்கூடிய நகர்தல். அப்போ வெளியிலிருந்து வந்து சென்னையில இருந்து திரும்ப நாடு கடத்தப்பட்டு இங்க வரும்போது இன்னொரு நாடு கடத்தப்பட்ட இன்னொரு அகதி பெண்ணை தான் அவனால திருமணம் செய்ய முடியுது. இங்க இருக்கிற ஒரு பெண்ணோட இணைஞ்சு அவனால் திருமணம் செய்ய முடியல. அப்போ 2 பாதிக்கப்பட்ட அல்லது வீக்கர் செக்ஷனான அலைகுடிகள் தான் திரும்ப ஒன்னா சேருது. இந்த அலைகுடிக்கு, இந்த 2 வித்தியாசமான அலைகுடிக்கு இந்த ஆதிகுடி தமிழ் மரபு இருக்கு இல்லையா, அந்த தமிழ்குடி மரபினுடைய தொடர்ச்சி இருக்கு. அந்த தொடர்ச்சி திரும்ப 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 அந்த வாளால் கீறி புதைக்கிறது, நம்ம மரபுன்னு சொல்லி நீங்க சொல்ற மாதிரி அந்த மண்டைக்குள்ள போய் உட்காந்துக்குச்சு. குழந்தைய பெத்து வெளியே எடுத்த உடனே அவ சொல்றா, கைப்பிடியோட பாலோட கைப்பிடி நிழல் கூட படாம இந்த குழந்தைய கீறி போதை. இத செய்தறதுனால மட்டுமே தமிழன் ஆயிட முடியுமா? எல்லாருக்கும் மொழி மீதான ஒரு பெரிய ஒரு பற்று இருக்கு. இந்த பற்றுக்கு வேற ஒரு அரசியல் இருக்கு. இப்ப திராவிடம் எல்லாமே நம்ம இங்க இருக்கிறத ஒன்ன கொண்டு வந்து இட்டு நிரப்பி நாமளா நிரப்பிக்கிறோமே தவிர, ஆனா இதுக்கு ஒரு தமிழ் அடையாள உணர்வு இருக்கு. திராவிடமும் தமிழும் தான் செயல்படுது, ஆரியமும் தமிழும் தான் செயல்படுது. இந்த மொழிக்குள்ளால வேற ஒரு கலங்கத்தையும் வேற ஒரு இடத்துல இருந்து பிக்சன் டிசைன்ல வருது. இந்த பிக்சன் டிசைன் தமிழனுடைய ஆதி அடையாளத்தை காண்றதுக்கான வழியும் புதிய போக்குகளுக்கான வழியையும் 2 பாதையா இது வகுத்து தருது. பின்னாடி இருக்கிறதையும் திரும்பி பாக்குது, கண்ணாடியில பாக்குற மாதிரி. ஆனா முன்னாடி செயல்பட்டு இருக்க விக்டர் பாபுயும் பாக்குது. அப்போ விக்டர் பாபு வழியா 2000 வருஷ பழமைய இந்த ஃபிக்ஷன் ரைட் பாக்குது. அந்த 2000 வருஷ பழமைக்கு சிங்கப்பூர், மலேசியா 80 வாக்குல அதுக்கு முன்னாடி நடந்த இந்த நாடுல நடைபெற்ற பிரச்சனையும் இங்கிருந்து குடிபெயர்ந்த மக்களுடைய வாழ்வியலையும் இது சொல்லுது. இந்த குடிபெயர்ந்த வாழ்வியல் எல்லாமே இங்க சேகரிக்கப்பட்ட பழைய தகவல், நடந்த நிகழ்வு. இந்த நடந்த நிகழ்வை இந்த நாடுன்ற கதைக்கு நரேட்டிவா இவங்க இந்த கதை சொல்லி பயன்படுத்துற பாலம் இருக்குல்ல, இந்த பாதை வழியா அந்த ஊரை போய் சேர்றாரு. எந்த ஊர்னா தமிழ்ன்ற அடையாளமான பழைய தொல்குடி மரபான ஒரு விஷயத்தை போய் சென்று அடையறதுக்கு ஒரு பாதை அமைக்கிறாங்க. இந்த பாதை தான் இந்த டயாஸ்பராவுடைய விஷயம், ஆதிக்குடியோட அடையாளம், தன்மையையும் ஒரு ஃபிக்ஷன் ரைட்டர் தன்னோட தேவைக்காக இந்த கதைய சொல்றது மூலமா இன்னொரு தமிழ் அடையாளத்தை பின்றதுக்கான ஒரு நவீன பின்னல் இது. அதுல விக்டர் பாபுவும் இருக்கிறார், சிவசு சாரும் இருக்கார், இன்னைக்கு பேசிட்டு இருக்க நானும் இருக்கேன், 2000 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிற புறநானூற்று விஷயமும் இருக்கு, பிரபாகரன் அந்த மாதிரியான ஒரு சின்ன இதுவும் இருக்கு. அப்போ இந்த மித்தையும் நிஜத்தையும் இணைச்சு பாக்குறது. அப்படிதான் புறநானூறுல நடந்த விஷயம் எல்லாமே வாளால் கீறி புதைச்சிருப்பாங்களா? அது எனக்கு அவ்வளவா அறுதிட்டு சொல்ல முடியாது. அது சயின்டிபிக்கான ரிசல்ட் கிடையாது. அது ஒரு பாடல் வரி, ஒரு அழுத்தம். இப்ப எப்படி ஒரு ஜனக்கூட்டத்தை கூட்டத்துக்கு தமிழ்னு சொல்லி ஒரு கோஷம் எழுப்புறோம்ல, நாங்களாம் வீர பரம்பரை, நாங்க இப்படிதான் கீறி புதைப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இந்த மாதிரியான அழுத்தத்தை, இது ஒரு தேவை இருக்கு. இப்ப தமிழ்ன்ற அடையாளத்தை நம்ம அழகுபடுத்துறதுக்கு ஒரு தேவை இருக்கு. அதுக்கு ஒரு பாலம் அமைக்கிறோம், அதுக்கு ஒரு பாதை அமைக்கிறோம். அந்த பாதைக்கு இந்த அழகியல் தேவைப்படுது. அரசு சார், ஓகே சார், முடிச்சிட்டேன் சார். நல்லது. அரசு எனக்கு அவருடைய மனப்பகிர்வு வேறொன்னு கொண்டு போயிருது. இப்ப நாம இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல 2025 வாழ்ற போது நாம அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான 12 வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம் மாதிரி இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு மலையாளம் நம்ம என்ன சொல்லுதுன்னா பாண்டி பறையானு தான் இந்த பகுதியில் உள்ளவங்களை பூராமே சொல்லும். தெலுங்கர்கள் நாம எப்படி நம்மளை நடத்துறாங்க அல்லது கன்னடக்காரர்கள் எப்படி நடத்துறாங்க, அதையெல்லாம் நாம சிலவற்றை செவி வழியாகத்தான் அறிந்து கொண்டிருக்கோம். அப்ப நம்ம இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் திராவிடம், ஆரியம் என்கின்ற எதிரெதிரான ஒரு எதிரினையை உற்பத்தி செய்திருக்கிறது.
ஆனா இன்னைக்கு சூழல்ல வந்து திராவிடம் அப்படிங்கிறது அன்னைக்கு சொன்ன அந்த வடவேங்கடம் தென்குமரி அப்படிங்கிற அந்த நிலப்பகுதிக்குள்ள அடங்குமா, அல்லது சீமான் போன்றவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய தமிழ் அடையாளம் அப்படிங்கிற ஒண்ணுக்குள்ள அடங்குமா அப்படிங்கிறதையும் நாம நினைத்து பார்க்க வேண்டும். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்கள் முன்னால் ஒரு பெரிய கேள்வியானது வருகிறது. நாம 4-5 மாநிலங்களை சொல்லக்கூடிய அல்லது டிராவிடியன் லாங்குவேஜஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மேற்கத்திய பாதிரிமார்கள் ஏற்படுத்திய அந்த திராவிட லாங்குவேஜ் அதை எடுத்துக்கிறதா, அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மொழியை நாம மட்டும் எடுத்துக்கிறதா? அப்போ திராவிடம் ஆரியம் அப்படிங்கறத எடுத்துக்கொள்றதா, அல்லது வடநாடு தென்னாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மாநிலம் என்று எடுத்துக்கொள்வதா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால், வடக்கில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளையும் முழுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழை அடையாளப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் தான். அப்ப நம்ம திராவிடம் என்பதை முதன்மைப்படுத்துவதா, திராவிடம் இருக்கக்கூடிய இடத்துல தமிழை கொண்டு வருவதா, இந்த ஒரு டயலமாவும் இந்த கதையானது இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் மனதில ஒத்துக்கொள்வது. அப்ப நம்ம வந்து இந்த தமிழ் மொழியே பேசாத சில அரசியல் கட்சிக்காரர்கள் வட நாட்டவர்களோடு இணைந்து விடுகிறார்கள். அப்ப அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? தமிழ் அடையாளம் மறைக்கப்படுமா அல்லது மறக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இந்த கதையானது நிறைய அப்படியே நமக்கு எழுப்பி கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு 4-5 நிமிடங்கள் இருக்கிறது. வேறு யாராவது தங்களுடைய கருத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னா பதிவு செய்யலாம். வேறு யாராவது இருக்காங்களா? இல்லை என்று சொன்னால், இப்ப இந்த கதையானது சங்க காலத்திலிருந்து தொடங்கி இன்றைய காலகட்டம் வரை தமிழ் அடையாளத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் எதை வந்து நகர்த்தி விட்டு தங்களுடைய அடையாளத்தை வைத்தது, இனிமேலும் தமிழர்கள் தங்களுடைய அடையாளத்தை மறந்து விடுவார்களே ஆனால் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வியையும் நமக்குள் எழுப்புகிறது. அப்போ இது உலக அளவிலே தொடங்கி தமிழர்கள் நாம என்ன மாதிரியாக சிந்திக்க வேண்டும், ஆனால் அதற்கு எதிர்மறையான போக்குகளிலே நாம அரசியலிலேயோ அல்லது பொருளாதாரத்திலேயோ அல்லது சமுதாய அளவிலேயோ கலாச்சாரத்திலே கூட நாம என்ன செஞ்சிருக்கிறோம், நம்முடைய அடையாளங்களை மறந்து போய் கொண்டுதான் இருக்கின்றோம். எல்லாம் இந்த கதையானது நமக்குள் கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்திகள். இது எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய தன்மையிலே தான் இந்த நாடு என்கின்ற சிறுகதை பிரதியானது அவரவருடைய மனோபாவத்திற்கு தகுந்தபடி அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையிலே நாடு என்கின்ற இந்த கதையானது அமைந்திருக்கிறது. பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அமைப்பாளர் சுந்தரம் அவர்கள் நன்றி கூற வரப்போகிறார்கள். அதற்கு முன்னாடி அடுத்த வாரம் நாம் பேசுபொருளாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கதையானது அத்துடன் முடிந்த கதை என்கின்ற ஒன்று. அதை உங்கள் அனைவருக்கும் நாங்கள் ஒலி வடிவத்திலே அனுப்பியிருக்கிறோம், எழுத்து வடிவத்திலே அனுப்பியிருக்கிறோம். அதை படித்து உங்களுடைய விவாதங்களை இதுபோல இன்றைக்கு நாம பங்கேற்றவர்கள் மாதிரி அடுத்த வாரமும் நாம் சந்திப்போம், விவாதிப்போம், மனப்பதிவுகளை பகிர்ந்து கொள்வோம் என்று இப்பொழுது நன்றி கூற வருகிறார்கள் ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பை சார்ந்த முனைவர் சுந்தரம் அவர்கள். அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பானதொரு மனதிற்கு ஒரு திருப்தி தருகின்ற ஒரு நிகழ்வாக இன்றைய விமர்சன கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த சிறப்பு விமர்சன கருத்தரங்கத்திற்கு வருகை தந்து தங்களுடைய மனப்பதிவினையும் விமர்சனங்களையும் முன்வைத்த அனைத்து இலக்கிய ஆர்வலர்களுக்கும் பாளையங்கோட்டை மேலும் வெளியிட்டகம் மற்றும் ஆழ்வார்குறிச்சி இங்கே என்ற அமைப்பின் சார்பில் எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் இலக்கிய ஆர்வலர்களுக்கும் பாளையங்கோட்டை மேலும் வெளியிட்டகம் மற்றும் ஆழ்வார்குறிச்சி இங்கே என்ற அமைப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மீண்டும் நாம் அடுத்த வாரம் புதன்கிழமை இணைய வழியில் சந்திப்போம். நன்றி.